ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒன் பீஸில் லூஃபியோட கம்ப்ளீட் ஜேர்னி தான் பார்க்க போகிறோம். லூஃபி எங்கேருந்து அவன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணால் இப்போ எந்த இடத்துல இருக்கிறான், இந்த இடப்பட்ட டைமில் எந்தெந்த இனிமே ஃபேஸ் பண்ணால், எப்போ அவனுக்கு ஃபஸ்ட்டு பவுண்டரி செட் ஆச்சு, அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கான், குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படி எம்பரராக மாறி இருக்கான், இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பேச போகிறோம். ஃபூசா வில்லேஜிலிருந்து எல்பா வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடப்பட்ட டைமில் லூஃபி என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கான்ட்டு. ஸோ அதனால் வீடியோவுமே பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒன் பீஸோட மெயின் ப்ரொட்டகனிஸ்ட் பார்த்தீங்கன்னா மங்கி டி லூஃபி. லூஃபியோட ஃபேமிலி மொத்தம் 4 பேர். கார்ப்பு லூஃபியோட தாத்தா, அவர் மரைனில் வைஸ் அட்மிரலாக இருக்காரு. டிராகன் லூஃபியோட அப்பா, அவர் ஃபர்ஸ்ட் மரைனில் தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வேர்ல்டு கவர்மெண்ட் பிடிக்காம வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுதான் ரெவல்யூஷனரி ஆர்மி. அதுக்கப்புறம் ஏசு சபோ, இவங்க 2 பேருமே லூஃபியோட பிரதர்ஸ், பட் கூட பிறந்தவங்க கிடையாது. இதை தாண்டி ஒரு முக்கியமான ஆள்னா சாங்ஸி. லூஃபியோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஆள்னா சாங்ஸி. சாங்ஸ் மூலமாக தான் நம்ம லூஃபியுமே பைரட்டாக மாறி இருப்பான். அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், லூஃபியோட குரூவுமே அவனோட ஃபேமிலி தான். ஓகே, இப்போதைக்கு லூஃபியோட ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபூசா வில்லேஜில் இருந்து. ஸோ ஃபூசா வில்லேஜில் தான் நம்ம லூஃபி இருக்கான். அண்ட் சேம் டைம் கார்பு வந்து சின்ன வயசுலேருந்து லூஃபிக்கு பயங்கரமாக ட்ரைனிங் கொடுக்குறாரு. இவன் வந்து மரைனில் ஒரு பெரிய ஆளாக மாறணுன்ட்டு. ஸோ அப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்காரு. அப்போ லூஃபிக்கு 6 வயசு ஆக போஸ்ட்ல ஃபூசா வில்லேஜுக்கு ரெட் ஹேர் பைரட்ஸ் வராங்க. அப்போ தான் லூஃபி கூட பழக்கமாகுது. ஃபூசா வில்லேஜில் ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலே ரெட் ஹேர் பைரட்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்த லூஃபியுமே ஸோ பைரட்ஸ் தான் இந்த உலகத்திலேயே மோஸ்ட் ஃப்ரீ பர்சன்ட்டு நினைக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் தான் லூஃபியுமே பைரட்டா மாற ஆசைப்படுறான். ஏன்னா சாங்ஸோட ஒவ்வொரு செயல்பாடுகளுமே லூஃபியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்குது. அதனால சாங்ஸ் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான், எனக்குமே பைரட்டா மாறணும், அதனால உன்னோட குரூல நீ என்ன எடுத்துக்கோ, ஸோ நானுமே உன் குரூல ஜாயின் பண்றேன்ட்டு. அதுக்கு சாங்ஸுமே ஒத்துக்கவே மாட்டான். லூஃபியுமே கேட்டு பார்ப்பான். பட் எந்த ஒரு இடத்துலையுமே சாங்ஸ் ஒத்துக்கவே மாட்டான். உடனே லூஃபியுமே டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறான், நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, எவ்வளோ டஃப்பான ஆளுன்ட்டு உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன்ட்டு ஒரு கத்தி எடுத்து கண்ணில் குத்திடுவான். இப்படி தான் லூஃபிக்கு அவன் கண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய தழும்பு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் லூஃபியும் சாங்ஸோட குரூமேட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பழக ஆரம்பிப்பாங்க. இந்த டைமில் தான் யாசப் மூலமா யூசப்பை பற்றி நம்ம லூஃபிக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். யாசப்மே அடிக்கடி லூஃபி கிட்ட சொல்லுவான், ஸோ எனக்கு உன் வயசுலேயே ஒரு பையன் இருக்கான், அவன் நேம் வந்து ஊசப்புன்ட்டு. இப்படி நல்லா போயிட்டு இருக்க டைம்ல பார்ல சாங்ஸோட க்ரூமேட்ஸும் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு மவுண்டட் பேண்டிட்டான ஹிக்கோமோ வருவான். ஸோ வந்தது மட்டும் இல்லாமல் ட்ரிங்க்ஸ் ஏக போஸ்ட்ல ட்ரிங்க்ஸ் அங்கே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்தையுமே சாங்ஸ் வாங்கியிருப்பான். இதனால கோவப்பட்டு சாங்ஸ் அட்டாக் பண்ணிட்டு போயிடுவான். சாங்ஸுமே ஒன்றுமே பண்ணாமல் சிரிச்சிட்டு இருப்பான். இது லூஃபிக்கு ரொம்பவே கடுப்பேற்றிருக்கும். லூஃபியுமே சாங்ஸ் கொண்டு வந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பாடு நினைச்சு கோவத்தில் சாப்பிடுவான். இப்படி தான் நம்ம லூஃபியுமே டெவில் ஃப்ரூட் யூஸராக மாறுவான். ஸோ இது மூலமாக தான் அவனுக்கு ரப்பர் எபிலிட்டியுமே கிடைச்சிருக்கும். பேசிக்காக லூஃபி அந்த டெவில் ஃப்ரூட்டை தெரியாம தான் சாப்பிட்டுருப்பான். அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாவே நீச்சல் அடிப்பான், ஃபாஸ்ட்டாக நீச்சல் அடிப்பான். ஏன்னா கார்பா அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. பட் லூஃபி அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு ஸ்விம் பண்ணக்கூடிய எபிலிட்டி கம்ப்ளீட்டாக போகுது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. அவனுமே அந்த பாடி அந்த பவரை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி கற்றுட்டு இருக்க டைமில் தான் ஒரு கட்டத்தில் அந்த குரூப் திரும்பி வர ஆரம்பிக்குது அந்த பாருக்கு. ஸோ மவுண்டட் பேண்டிட்ஸ் ஆன ஹிக்கமோ திரும்பி வர ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த டைமில் வந்து ரெட் ஹேர் பைரட்ஸ்மே வெளியே போயிருப்பாங்க. ஸோ அப்போ லூஃபி வந்து அவங்க கூட ஃபைட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். அவங்க எல்லாருமே வளர்ந்த ஆட்கள்னால ஈஸியாகவே லூஃபியை வந்து ஓவர் கம் பண்ணுறாங்க. அண்ட் சேம் டைம் லூஃபியை கில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு சாங்ஸ்மே வரான். சாங்ஸ் வந்தது மட்டும் இல்லாமல் அங்குள்ள எல்லாருமே டிஃபீட் பண்ணுறாங்க. பெக்மன் அசால்ட்டாக எல்லாருமே டிஃபீட் பண்ணுறான். இதனால ஹிக்கமா என்ன பண்ணுறான்னா ஸ்மோக் பாம்பை யூஸ் பண்ணி லூஃபியை தூக்கிட்டு போகிறான் கடலுக்கு. ஏன்னா நம்ம லூஃபி டெவில் ஃப்ரூட் யூஸர்னால இவனால ஸ்விம் பண்ண முடியாது. கடலில் தூக்கி போட்டால் லூஃபி செத்து போயிடுவான்ட்டு கடலுக்கு தூக்கிட்டு போகிறான். அண்ட் சேம் டைம் கடலில் போடையும் செய்கிறான். அந்த இடத்துக்கு சாங்ஸ் வரான். பட் ஆல்ரெடி சீக்கிங் வந்து லூஃபியை சாப்பிட ட்ரை பண்ணும். அந்த இடத்துல லூஃபியை காப்பாற்ற போய் சாங்ஸ் அவன் கையளக்கிறான். லூஃபி மூலமாக தான் சாங்ஸ் அவன் கையாளந்திருப்பான். ஸோ ஃபைனலி எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாங்ஸ்மே டிசைட் பண்ணுறான், இந்த இடத்துல நம்ம இருந்தால் நம்மளால இங்குள்ள பீப்புளுக்கு ஆபத்து, இங்குள்ள மக்களுக்கு ஆபத்துன்ட்டு அவனுமே ஃபூசா வில்லேஜ் விட்டு கிளம்ப ரெடியாக இருக்கான். அப்போ லூஃபியுமே சாங்ஸை பார்த்துட்டு, நான் வந்து உன்னோட குரூல ஜாயின் பண்ண மாட்டேன், நான் வந்து என்னோட அட்வென்ச்சரை தனியாக கண்டினியூ பண்ண போறேன்ட்டு. உடனே சாங்ஸ்மே கிண்டல் பண்ணுவான், நீ வீக்காக இருக்கான்ட்டு. அப்போ தான் நம்ம லூஃபி டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறான், நான் வந்து பைரட் கிங்காக மாறுவேன். அண்ட் சேம் டைம் உன்னோட குரூவை விட ஒரு ஸ்ட்ராங்கான குரூவை உருவாக்குவன்ட்டு. இதை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம சாங்ஸுமே அவனோட ஸ்ட்ராகட்டை வந்து லூஃபி கிட்ட கொடுப்பான். ஓகே, இதை நீ வச்சிக்க, ஒன்ஸ் நீ கிரேட் பைரட்டா மாறினதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ராகட்டை என்கிட்ட கொடுன்ட்டு. ஸோ இப்படி தான் நம்ம லூஃபிக்கு ஸ்ட்ராகட்டுமே கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் தான் ஃபூசா வில்லேஜை விட்டு ரெட் ஹேர் பைரட்ஸ்மே கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் லூஃபியை கார்பை எங்கே கொண்டு விடுறாராம், மவுண்ட் கொலுபுவோல. ஸோ அதாவது ஃபூசா வில்லேஜுக்கு பின்னாடி ஏகப்பட்ட மவுண்டன் இருக்கும். அதில் ஒரு மவுண்டனில் ஒரு பேண்டிட்ஸ் குரூப் இருப்பாங்க, டார்டன் ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியில் கொண்டு லூஃபியை விடுறாரு. ஸோ அங்கே தான் நம்ம லூஃபி, டார்டனாக இருக்கட்டும், ஏசு சபோ, இவங்க 3 பேர்த்துமே மீட் பண்ணுவான். ஸ்டார்டிங்கில் ஏசும் சபோவும் லூஃபியை ஏற்றுக்கவே மாட்டாங்க. பட் லூஃபி விட்டு கொடுக்காம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். ஒரு இடத்துல 2 பேருமே லூஃபி அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரதர்ஸாகவும் மாறுறாங்க.
ஸோ அப்படி போயிட்டு இருக்க டைமில் சபம் வந்து செத்து போனதான் நியூஸ் கிடைக்குது. அவங்க 2 பேருமே உடஞ்சி போயிருவாங்க. லூஃபியா இருக்கட்டும் ஏஸா இருக்கட்டும் 2 பேருமே உடஞ்சி போயிருவாங்க. என்னதான் சபோட டெத்து 2 பேருமே உடச்சிருந்தாலுமே அவங்க கோலை அச்சீவ் பண்றதுக்காண்டி கடுமையாக ட்ரெயினிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. லூஃபி 14 வயசு இருக்க போஸ்ல ஃபூசா வில்லேஜ் விட்டு ஏஸ் கிளம்ப ஆரம்பிக்கிறான் அவனோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்காண்டி. ஏஸோட ஜேர்னியை பத்தி வீடியோ வேணும்னா கீழே காமிச்சுக்கறமனுங்க. ஸோ லூஃபி ஏஸ் போனதுக்கு அப்புறம் கடுமையாக ட்ரெயினிங் எடுக்க ஆரம்பிக்கிறான். புது புது டெக்னிக்கை லேர்ன் பண்றான். டெவில் ஃப்ரூட்டையும் நல்லாவே யூஸ் பண்ண கத்துக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் 17 வயசு ஆக போஸ்ல அவனுமே ஃபூசா வில்லேஜ் விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்போதான் இவனோட அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது. ஃபூசா வில்லேஜ் விட்டு கிளம்ப போச்சுல லூஃபியுமே ஒரு சின்ன ஷிப்ல தான் டிராவல் பண்ணுவான். பட் அந்த ஷிப் வேற புல்ல மாட்டி உடஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தான் பேரல்ல உட்காந்து டிராவல் பண்ணுவான். ஸோ இதுல இருந்தா நீங்க அனிமையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. லூஃபி பேரல்ல உட்காந்து டிராவல் பண்ண போஸ்ல தான் நீங்க அனிமையிலே பார்ப்பீங்க. அவன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண எனிமினா ஆல்விடா பைரட்ஸ். அதுல ஆல்விடா கூட ஃபைட் பண்ணிருப்பான். ஸோ அந்த இடத்துல தான் கோபியை மீட் பண்ணுவான். கோபிக்கு வந்து மரணா மாறணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஸோ ஆல்விடா கிட்ட மாட்டிருப்பான் நம்ம கோபி. ஆல்விடாவை டிஃபீட் பண்ணி நம்ம கோபியை ரெஸ்கியூ பண்றான். இந்த இடத்துல நமக்கு நாமே காமிச்சிருப்பாங்க ஒரு 3Dயா. பட் ஸ்டில் லூஃபி நாமே மீட் பண்ணிருக்க மாட்டான். ஸோ இப்போ லூஃபிக்குமே பைரட் குரூ தேவைப்படுது. தனியாக இருந்தானா ஜஸ்ட் பைரட்டாக மாற முடியாது. அவனுக்குன்னு ஒரு குரூ தேவைப்படுது. அவனுக்கு ஒரு ஷிப்பு தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் குரூமேட்டை யாரை சேர்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ கோபி மூலமாக தான் ஜோரோவை பற்றி தெரிய ஆரம்பிக்குது. ஜோரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. அவன் வந்து பைரட் ஹண்டர்ன்ட்டு. ஜோரோவை பற்றி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் லூஃபிக்கு ரொம்பவே கியூரியஸாக இருக்குது ஜோரோவை பார்க்கணுன்ட்டு. அதனால கோபி மூலமாக செல் டவுனுக்கு நம்ம லூஃபி போக ஆரம்பிக்கிறான். ஜோரோவையும் பார்க்குறான். பட் ஜோரோ ஆல்ரெடி மாட்டிட்டு இருப்பான். ஒரு கரப்டர் மரன் ஆஃபீஸர் கிட்ட மாட்டிட்டு இருப்பான். அவனோட நேம் தான் மோர்கனு. மோர்கனோட பையன் தான் நம்ம ஹெல்மாப்போ. ஸோ ஃபைனலி லூஃபி மோர்கனை டிஃபீட் பண்ணி ஜோரோவை காப்பாற்றுறான். அதுக்கப்புறம் தான் ஜோரோ லூஃபியோட குரூல ஜாயின் ஆவான். இந்த இடத்துல தான் ஸ்ராகர்ஸ் பைரட்ஸ்மே அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் கோபி மூலமா தான். ஏன்னா கோபி தான் ஜோரோவை பற்றி சொல்லியிருப்பான். ஜோரோ இருக்கக்கூடிய இடத்தையுமே நம்ம கோபி தான் காமிச்சிருப்பான். ஸோ ஃபைனலி கோபி வந்து மரணம் மாறதுக்காண்டி செல் டவுன்ல இருந்துருந்தான். அதுக்கப்புறம் லூஃபி ஜோரோ அவங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்றாங்க. ஸோ 2 பேர்த்த பற்றி அவங்களுக்கு தெளிவாக தெரியுங்களா. அவங்களுக்கு வழியே தெரியாது. போட்டில் சும்மா போயிட்டே இருப்பாங்க. அடுத்த ஐலாண்டை கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைம் தான் வானத்தில் ஒரு பறவை பறந்துட்டு இருக்கும். அதை பார்த்த லூஃபி டக்குன்னு பறவை பிடிக்கப்பே அவன் வந்து பறவையோட பறந்து போயிட்டு இருப்பான். ஸோ உடனே ஜோரோவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். இப்படி தான் நம்ம லூஃபி வந்து ஆரஞ்ச் டவுனுக்கு போக ஆரம்பிக்கிறான். அங்கே தான் பக்கி இருப்பான். பட் ஆல்ரெடி அந்த இடத்துல பக்கியோட குரூமேட்ஸ் எல்லாருமே நாமே துரத்தி போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா நாமே அவங்க கிட்ட இருந்து ஒரு ட்ரெஷர் மேப்பை அட்டையை போட்டிருப்பா. அதனால எல்லாருமே நாமே துரத்தி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல லூஃபியை பார்த்த நாமியுமே இவன் தான் என்னோட கேப்டன் போய் சொல்லிடுவா. ஸோ அதுக்கப்புறம் பக்கி லூஃபி இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் போகும். அப்போ தான் லூஃபிக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது பக்கியும் சாங்ஸும் ஒரே குரூமேட்ஸ்ன்ட்டு. பட் பக்கி பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ரொம்ப கேவலமாக பேசிட்டே இருப்பான். சாங்ஸ் கொடுத்த அந்த ஸ்ட்ராக் அட்டையும் வந்து கிழிச்சு போட்டுருவான். அதனால கடுப்பான லூஃபியுமே பக்கியை டிஃபீட் பண்றான். பக்கியோட குரூமேட்ஸையும் டிஃபீட் பண்றான். ஸோ இதுக்கப்புறம் தான் நாமிக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது நம்ம லூஃபி வந்து எல்லா பைரட்ஸும் பற்றி கிடையாதுன்ட்டு. ஏன்னா நாமிக்கு பைரட்ஸ்னாலே சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. அண்ட் சேம் டைம் இப்போதைக்கு லூஃபிக்கு ஒரு நேவிகேட்டர் தேவைப்படுது. நாமி நேவிகேட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்னோட க்ரூல ஜாயின் பண்ணிட்டு இந்த இடத்துல நாமி ஜாயின் பண்ணுவா. பட் அன்அஃபிஷியலாக தான் ஜாயின் பண்ணுவா. இதுக்கப்புறம் லூஃபி ஜோரோ நாமி இவங்க 3 பேருமே டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ போற வழியில தான் நாமி லூஃபியோட ஸ்டாக் ஆட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பா. இப்படி இவங்க 3 பேருமே டிராவல் பண்ணிட்டு இருக்க டைம்ல பக்கத்துல ஒரு ஐலண்டை பார்ப்பாங்க. அந்த ஐலண்டுக்குள்ள போய் பார்க்க போஸ்ட்ல ஒரு செஸ்ட்டுக்குள்ள ஒரு ஹியூமன் இருப்பான். அவன் நேம் கைமோன். பல வருஷமா ஒரு ட்ரெஷர் செஸ்ட்டை தேடிட்டு இருப்பான். அது ஒரு கிளிஃபுக்கு மேல இருக்கும். அந்த ட்ரெஷர் செஸ்ட்டை நம்ம லூஃபி தான் எடுத்து கொடுப்பான். பட் அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சிறப்பு வில்லேஜுக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ இவங்களுக்கு ஒரு ஷிப்பு தேவைப்படுது. கிராண்ட் லைன் போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஷிப்பு தேவைப்படுது. சிறப்பு வில்லேஜுக்கு போனா அங்கே ஏதாவது ஷிப்பு கிடைக்குமான்னு பார்க்கலான்னு பிளான் பண்றாங்க. ஸோ அதுபடி சிறப்பு வில்லேஜுக்கு போறாங்க. ஸோ போன அடுத்த செகண்டே அங்கே யாரை மீட் பண்றாங்கன்னா நம்ம ஊசப்பை. ஸோ ஊசப்பை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம லூஃபிக்கு தெளிவாக தெரியுது இவன் வந்து யாசப்போட பையன்ட்டு. அண்ட் சேம் டைம் அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரி ஒருத்தி இருக்கா. அவகிட்ட கேட்டா ஏதாவது ஷிப்பு கிடைக்கும் பிளான் பண்றாங்க. அவன் நேம் காயா. ஸோ காயாவோட லைஃபுக்கு மிகப்பெரிய த்ரெட் இருக்கும் பிளாக் ஹார்ட்ஸ் பைரட்ஸ் மூலமா. ஸோ ஆல்ரெடி பட்லரா ஒருத்தர் இருப்பான். அவன் நேம் கூரோ. ஸோ கூரோவுமே பிளாக் ஹார்ட்ஸ் பைரட்ஸோட கேப்டன். ஸோ அவன் கூடவே சுத்திக்கிட்டு அவளை கில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஃபைனலி லூஃபி ஜோரோ நாமி ஊசப்பி இவங்க 4 பேரும் சேர்ந்து கூரோவை டிஃபீட் பண்றாங்க. பிளாக் ஹார்ட்ஸ் பைரட்ஸை டிஃபீட் பண்றாங்க. லூஃபி காயாக்கு ஹெல்ப் பண்ணனால காயாவுமே லூஃபிக்கு ஒரு ஷிப்பை ஆஃபர் பண்றா. அதுதான் கோயிங் மேரி. இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ராகர்ஸ் குரூல 3ஆவது ஒருத்தன் ஜாயின் பண்றான். அதான் நம்ம ஊசப்பு. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா நாமி வந்து அன்அஃபிஷியலா ஜாயின் பண்ணிருப்பா. ஸோ அப்படின்னா 2வது ஜாயின் பண்ணது நம்ம ஊசப்பு தான். இப்போ இவங்க 4 பேருமே அவங்களோட புது ஷிப்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம லூஃபியுமே அவனோட ஷிப்புக்கு ஜாலி ரோஜரை கிரியேட் பண்ணுவான். அது ஸ்டார்டிங்ல செம காமெடியா தான் இருக்கும். அதை வந்து ரீக்ரியேட் பண்ணி நம்ம ஊசப்பு தான் வேற லெவல்ல கொண்டு வருவான். அண்ட் சேம் டைம் அந்த ஷிப்ல ஒரு கேனன் இருக்கும். அதை லூஃபி ஃபயர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். பட் அவனால கரெக்டா ஏம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஊசப்பு தான் கரெக்டா ஏம் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே. அதுக்கப்புறம் தான் அந்த ஷிப்போட ஸ்னைப்பரா நம்ம ஊசப்பு மாறுவான்.
கரெக்டாக அட்டாக் பண்ணிருப்போம்ல அந்த இடத்துல 2 பேர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா ஜானி, யோசோக்கு. இவங்க 2 பேருமே பவுண்டி ஹண்டர்ஸ். அதுல ஒருத்தனுக்கு செமையா அடிபட்டு இருக்கும். அதனால ஜானியுமே கடுப்பாகி இவங்களை அட்டாக் பண்ண வருவான். அப்போ நம்ம ஜோரோவை பார்த்து அடுத்த செகண்டே அவன் அட்டாக் பண்ண மாட்டான். ஏன்னா ஜோரோ கூட அவன் வேலை பார்த்துருப்பான். அவங்க 2 பேருமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அப்படி டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்பதான் ஒரு லுட்டனண்ட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவனுக்கு லூஃபி மேல கடுப்பு இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல இவனை பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி டிஃபீட் பண்ணியிருப்பான். ஸோ அதனால இவனோட பதவி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப கடுப்பில் சுற்றிட்டு இருக்க போஸ்ட்ல கரெக்டாக லூஃபி பார்க்குறான். பார்த்து அடுத்த செகண்டே அவனை ஏன் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஸோ ஒரு கேனனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அந்த கேனனை வந்து நம்ம லூஃபி டிஃப்ரெண்ட் பண்ணி விட்டுறதான். அது டேரெக்டாக எங்கே போய் விழுதுன்னா ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்டான பராட்டியா மேலே விழுது. அது மூலமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குமே நிறைய டேமேஜ் ஏற்பட்டுரும். இதனால கடுப்பான ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து லூஃபியை அவனோட கிச்சனில் வந்து 1 இயர் வேலை பார்க்குற மாதிரி பண்ணிடுவாரு. ஏன்னா லூஃபி கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த டேமேஜை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மணி இருக்காது. அதனால லூஃபியுமே கொஞ்ச நாட்கள் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் சாஞ்சியை மீட் பண்றான். சாஞ்சி மூலமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ கின்னு ஒருத்தன் அங்கே வருவான். வந்து சாப்பாடு கேட்பான். ஸோ அவன் ரொம்ப நாட்கள் சாப்பிடாம இருந்தனால சாப்பாடு கேட்பான். சுற்றி உள்ள எல்லாருமே அவனுக்கு கொடுக்காதீங்க, அவன் டான் க்ரீக்கோட குருவை சார்ந்தவன். ஸோ அப்படி கொடுத்துட்டானா நமக்கு தான் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. பட் சாஞ்சி பார்த்தீங்கன்னா யார் சாப்பாடு கேட்டு வந்தாலுமே, பசியோட சாப்பாடு கேட்டு வந்தாலுமே நான் சாப்பாடு கொடுப்பேன்ட்டு சாப்பாடு கொடுத்துருவான். ஸோ அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு கின் பார்த்தீங்கன்னா அவனோட கேப்டனுமே கூட்டு வந்துருவான். கேப்டன் மட்டும் இல்லாமல் மொத்த க்ரூவுமே கூட்டு வந்துருவான். ஏன்னா எல்லாருமே ரொம்ப நாட்களாக சாப்பிடாம இருந்திருப்பாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் டான் க்ரீக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க. டான் க்ரீக் என்ன பண்ணுறான்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் ரிகவர் ஆனதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டை நானே வந்து டேக் ஓவர் பண்ண போகிறேன், மொத்தமாக நானே வந்து என் கண்ட்ரோலுக்குள்ளே வைக்க போகிறேன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். ஸோ அப்போ தான் லூஃபி பார்த்தீங்கன்னா டான் க்ரீக்கு கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் சாஞ்சி தான் ஃபைட் பண்ணுவான். பட் சாஞ்சியால் பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லூஃபி பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிப்பான். இதுக்கு இடப்பட டைமில் தான் மியாக் வருவான். மியாக் ஜோரோ ஃபைட்டுமே நடக்கும். அண்ட் சேம் டைம் நாமியுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராகர்ஸோட அந்த புது சிப்பான கோயிங் மெரியை எடுத்துகிட்டு போயிடுவா. ஸோ அதை தேடி நம்ம ஜோரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே செப்பரேட் ஸ்டோரி. நம்ம இப்போ லூஃபி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். லூஃபி இப்போ என்ன பண்ணுறான்னா டான் க்ரீக்கு கூட ஃபைட் பண்ணி அவனை டிஃபீட் பண்ணுறான். டிஃபீட் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டை சேவ் பண்ணுறான். அதனால அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரான ஜெஃபு வந்து லூஃபியை போக சொல்கிறான். இதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண தேவையில்லை, நீ வந்து உன்னோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு. அண்ட் சேம் டைம் நம்ம ஜெஃபு கிட்ட ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் எப்படி கிராண்ட் லைனை போய் ரீச் பண்ணணுன்ட்டு அவன் எல்லாம் எழுதி வச்சிருப்பான். ஸோ அந்த புக்கையும் வாங்கிட்டு அண்ட் சேம் டைம் சாஞ்சியுமே தன்னோட க்ரூவில் ஜாயின் பண்ண சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் சாஞ்சி வந்து அவனோட க்ரூவில் ஸ்ட்ராகர்ஸில் பார்த்தீங்கன்னா 3வது மெம்பராக ஜாயின் பண்ணுவான். ஸோ நாமி இன்னும் அஃபிஷியலாக ஜாயின் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் தான் அஃபிஷியலாக ஜாயின் பண்ணுவா. ஸோ இப்போ நம்ம சாஞ்சி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லூஃபி, சாஞ்சி இவங்க 3 பேருமே நாமி தேடி போக ஆரம்பிப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நாமி வந்து அவங்க சிப்பை வந்து ஆட்டையை போட்டு போயிருப்பா. அதை தேடி ஜோரோ போயிருப்பான். ஜோரோ, சாஞ்சி அப்புறம் யோசோக்கு இவங்க 3 பேருமே போயிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பின்னாடி நம்ம லூஃபி, சாஞ்சி போக ஆரம்பிப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருமே கொக்கியாசி வில்லேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நாமி பார்த்தீங்கன்னா ஆர்லாங் பைரட்ஸ் கீழே ஒர்க் பண்ணுறா. ஆர்லாங் கூட ஒரு டீல் போட்டிருக்கான்ட்டி. அதனால தான் ஏகப்பட்ட இடத்துல இருந்து ட்ரெஸ்ஸர் எடுத்துட்டு வந்துட்டே இருப்பா. எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டே இருப்பா. ஸோ நிறைய ட்ரெஸ்ஸர் இவகிட்ட இருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸர் வந்து எடுத்துட்டா மட்டும் போதும், கொஞ்சம் ட்ரெஸ்ஸர் வந்து சேர்த்துக்கிட்டா மட்டும் போதும், ஆர்லாங் கூட போட்ட டீலை வந்து முடிச்சுக்கலான்னு இருக்கும். பட் அந்த டைம் ஆர்லாங் என்ன பண்ணியிருப்பான்னா நாமியை வந்து பிட்ரே பண்ணியிருப்பான். ஒரு மரன் ஆஃபீஸர் மூலமா நாமி சேர்த்து வச்சிருக்க எல்லா ட்ரெஸ்ஸரையும் எடுத்துட்டு வந்துடுவான். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்லாங்குக்கு தெளிவாக தெரியும் நாமியோட பொட்டன்ஷியலை பற்றி, நாமியோட டேலண்ட்டை பற்றி. சிவ கடைசி வரைக்கும் தனக்குள்ள தான் ஒர்க் பண்ணுன்ட்டு நாமியை பிட்ரே பண்ணியிருப்பான். நாமியை அப்படியே உடஞ்சி போயிடுவா. இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு ரொம்பவே கடுப்பில் இருப்பா. அண்ட் சேம் டைம் அழுதுகிட்டே இருப்பா. கையில் பார்த்தீங்கன்னா ஆர்லாங்கோட டேட்டோ போட்டிருப்பா. அந்த டேட்டோவை கத்தியால குத்திட்டே இருப்பா. அப்போ நம்ம லூஃபி தடுப்பான். அதை பார்த்த நாமியுமே ரொம்ப கடுப்பா லூஃபி கிட்ட பேசிட்டே இருப்பா. பட் ஒரு இடத்துல லூஃபி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உடஞ்சு பேசுவா. அதை கேட்ட அடுத்த செகண்டே லூஃபி கத்திக்கிட்டு அவன் ஸ்ட்ரா கேட்ட பார்த்தீங்கன்னா நாமியோட தலையில வைப்பான். வச்சுட்டு ஃபைட் பண்ண போவான். நம்ம ஆர்லாங் கூட ஃபைட் பண்ண போவான். ஸோ அந்த இடத்துல ஒரு சூப்பரான சீன் இருக்குன்னு சொல்லலாம். லூஃபி, ஜோரோ, சாஞ்சி, ஊசப்பு இவங்க 4 பேருமே செமையா நடந்து போவாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா பங்கமா இருக்கும், செம கூசம்ஸா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லூஃபி ஆர்லாங் கூட ஃபைட் பண்றான். ஃபைட் பண்ணி ஆர்லாங்கை டிஃபீட் பண்றான். டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஆர்லாங் பார்க்க மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்றான். டிஸ்ட்ராய் பண்ணி நம்ம நாமியை ஃப்ரீ பண்றான். இதுக்கப்புறம் தான் நாமியுமே ஸ்ட்ராகர்ஸ் கூட அஃபிஷியலாக ஜாயின் பண்ணுவா. இந்த இடத்துல தான் நம்ம லூஃபிக்கு ஃபர்ஸ்ட் பவுண்டி கிடைக்கும். ஒரு பைரட்டோட மிகப்பெரிய அங்கீகாரமே அவன் தலைக்கு மேலே பவுண்டி இருக்கிறது தான். ஸோ அதுதான் எல்லாருமே ஒரு அங்கீகாரமாக பார்ப்பாங்க, பைரட்டாக பார்ப்பாங்க. ஸோ அதுபடி லூஃபிக்கு ஃபர்ஸ்ட் பவுண்டி இங்கே தான் கிடைக்கும். அதுவுமே அந்த டைம் ஈஸ்ட் ப்ளூவில் அதிகமான பவுண்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைம் ஈஸ்ட் ப்ளூலேயே ஸ்ட்ராங்கான பைரட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பக்கி, அப்புறம் டான் க்ரீக்கு, ஆர்லாங்கி இவங்க 3 பேர்த்தையுமே டிஃபீட் பண்ணியிருப்பான் நம்ம லூஃபி. 3 பேர்த்துக்குமே 10 மில்லியன் பெரிஸ்க்கு மேலே இருந்திருக்கும். அதனால லூஃபிக்குமே ஸ்டார்டிங்கில் 30 மில்லியன் பெரிஸ் கொடுத்துருப்பாங்க.
இவனோட பவுண்டி எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிக்கும். நம்ம சாங்ஸ்மே இவனோட பவுண்டியை பார்ப்பான். இப்போ ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே லோகோ டவுனுக்கு வராங்க. மோஸ்டா எல்லா பைரட்ஸுமே இந்த டவுனுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான சப்ளைஸை ரீஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிராண்ட் லைனுக்கு போவாங்க. இது ஒரு முக்கியமான டவுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் கோல்டி ரோஜரை எக்ஸிகியூஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சேம் டைம் அவரோட ஹோம் டவுனுமே இந்த டவுன் தான். லூஃபி இந்த டவுனுக்கு வந்த உடனே கோல்டி ரோஜரை எக்ஸிகியூஷன் பண்ண அந்த பிளாட்ஃபார்ம் நோக்கி போக ஆரம்பிப்பான். ஏன்னா அந்த பிளாட்ஃபார்மை பார்க்க அவனுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கும். அதனால அதை தேடி போக ஆரம்பிப்பான். பட் இது இடப்பட டைம்ல லூஃபி யாரெல்லாம் டிஃபீட் பண்ணிருப்பானோ அவங்க எல்லாருமே ஒரு டீமா ஃபார்ம் ஆயிருப்பாங்க. பக்கி அண்ட் சேம் டைம் ஆல்விடா இவங்க 2 பைரட்ஸ் குரூப்புமே ஒன்னா ஜாயின் பண்ணிருப்பாங்க. எதுக்குன்னா லூஃபியை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி. சதுபடி கோல்டி ரோஜரை எந்த இடத்துல எக்ஸிகியூஷன் பண்ணாங்களோ அதே பிளாட்ஃபார்ம்ல நம்ம லூஃபியை ட்ராப் பண்ணிடுவாங்க. ட்ராப் பண்ணி லூஃபியை கில் பண்ண பிளான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஸ்மோக்கருமே இருப்பான். ஸ்மோக்கர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவனை பத்தி நம்ம தனியா பேசலாம். இப்போதைக்கு பக்கி நம்ம லூஃபி கில் பண்ணலான்னு போக போஸ்ட்ல அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு மிகப்பெரிய லைட்டிங் விழுது. ஸோ லைட்டிங் விழுந்து பிளாட்ஃபார்மே உடஞ்சி விழுது. அதுக்கப்புறம் லூஃபி எஸ்கேப் ஆகி போக ஆரம்பிப்பான். போற வழியில நம்ம ஸ்மோக்கர் இடையில வந்து லூஃபி கூட ஃபைட் பண்ணுவான். பட் லூஃபியால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஸ்மோக்கர் பாத்தீங்கன்னா ஒரு லோஜியா டைப் யூசர். அதனால லூஃபியால ஒரு பஞ்சு கூட வைக்க முடியாது. அடி வாங்கிட்டே இருப்பான். அந்த டைம் பாத்தீங்கன்னா டிராகன் வருவான். ஸோ டிராகனை இப்பதான் ஃபர்ஸ்ட் காமிப்பாங்க. ஸோ இந்த டைம் நமக்கு தெளிவா தெரியாது டிராகன் தான் லூஃபியோட அப்பான்ட்டு. பட் டிராகன் காப்பாத்தி நம்ம லூஃபியை தப்பிக்க வைப்பான். ஸோ அதுக்கப்புறம் லூஃபி ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிராண்ட் லைனை ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிராண்ட் லைனை தாண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போதான் 5 பேருமே அவங்களோட ட்ரீமை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது சூப்பராகவே இருக்கும். பேரல்ல 5 பேருமே அவங்க காலை வச்சு ஒவ்வொரு ஆளுமே தனித்தனி ட்ரீமை சொல்லுவாங்க. லூஃபிக்கு தனி ட்ரீம் இருக்கும், ஜோரோக்கு தனியா இருக்கும், சாஞ்சுக்கு தனியா இருக்கும், நாமிக்கு தனியா இருக்கும், ஊசப்புக்கு தனியா இருக்கும். 5 பேருமே சேர்ந்து சொல்லி அவங்க கிராண்ட் லைனை தாண்டுறாங்க. இந்த சீன் பார்த்தீங்கன்னா பங்கமா இருக்கும். ஸோ ஃபைனலி ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே கிராண்ட் லைனை ரீச் பண்றாங்க. கிராண்ட் லைனை தாண்டுறாங்க. ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கேரக்டர் யாருன்னா லபுன். லபுன் ஒரு திமிங்கிலும். இவங்க போகக்கூடிய வழியை வந்து அது பிளாக் பண்ணிட்டு இருக்குமா. ஸோ இவங்க ஷிப்பு ஃபாஸ்ட்டாக வந்துட்டே இருக்கும். இவங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால லூஃபி உட்கார்ந்துட்டு இருக்க சீட்டு வந்து லபுன் மேல இடிச்சு அது உடஞ்சிரும். இதுல கடுப்பான லூஃபி என்ன பண்ணுவானா லபுனோட கண்ணில் அட்டாக் பண்ணிடுவான். உடனே லபுனுமே மொத்த சிப்பையுமே வயிற்றுக்குள்ள அனுப்பிடும். அங்கதான் குரோக்கஸை மீட் பண்ணுவாங்க. குரோக்கஸ் யாருன்னா கோல்டி ரோஜர் குரூவோட டாக்டர். குரோக்கஸ் மூலமா தான் ஸ்ட்ராகர்ஸுக்கு கிராண்ட் லைன் எப்படி ஒர்க் ஆகுது, அங்குள்ள ஐலண்டுக்கு எப்படி போகணும், லாக் போஸ், லாக் டெய்லி, அப்புறம் லபுனோட பேக் ஸ்டோரி, இது எல்லாமே ஸ்ட்ராகர்ஸுக்கு தெளிவா தெரியும். லபுனோட பேக் ஸ்டோரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லூஃபியுமே லபுனோட ஃபேஸ்ல அவனோட ஜாலி ரோஜரை வரைவான். அது கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணுவான், ப்ராமிஸ் பண்ணுவான், லாயல்ட்டியா இருப்பான். கண்டிப்பா என்னோட ஜேர்னி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து உன்னை மீட் பண்ணுவேன்ட்டு ப்ராமிஸ் பண்ணுவான். ஸோ அதுக்கப்புறம் தான் லபுனுமே கொஞ்சம் காம் டவுன் ஆகும். இதுக்கு இடையில தான் மிஸ்டர் நயன், மிஸ்டர் வெனஸ்டேன்ட்டு 2 பேர்த்த ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே மீட் பண்ணுவாங்க. அவங்க கூட சேர்ந்து விஸ்கி பீக்குக்கு போவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்க யாருன்ட்டு நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதுல முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வெனஸ்டே. அவளோட உண்மையான நேம் வந்து நெஃபில்டெரி விவி. அவ அலபாஸ்டாவோட பிரின்சஸ். இப்போதைக்கு அலபாஸ்டால ஒரு மிகப்பெரிய சிவில் வார் போயிட்டு இருக்கும். அதை கிரியேட் பண்ணது 7 வார்லார்டான குரோக்கடைல். இந்த இடத்துல தான் லூஃபி வர்சஸ் குரோக்கடைல்ட்டு நமக்கு ஹிண்ட் கொடுப்பாங்க. அண்ட் சேம் டைம் விவிக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே அலபாஸ்டா நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்க போஸ்ல தான் லிட்டில் கார்டனுக்குள்ள போவாங்க. அங்க தான் டோரி புரூக்கின்ட்டு 2 ஜெயின்ஸை பார்ப்பாங்க. அவங்க 100 வருஷமா மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தான் ஒன் பீஸ்ல ஜெயின்ஸ்னு ஒரு ஆட்கள் இருக்காங்கன்னு ரிவீல் பண்ணிருப்பாங்க. அண்ட் சேம் டைம் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கண்ட்ரி இருக்குது, அது எல்பஃப்னு ரிவீல் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்பமே ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணிருப்பாங்க. குறிப்பா லூஃபி ஊசப் 2 பேரும் முடிவு பண்ணிருப்பாங்க நம்ம எல்பஃப் போகணும்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் அங்க தான் போகணும்னு நினைச்சிருப்பாங்க. பட் நெக்ஸ்ட் அங்க போகாம பாத்தீங்கன்னா அடுத்தது ட்ரம் ஐலாண்டு, அதுக்கப்புறம் அலபாஸ்டான்ட்டு சுத்தி எடுத்து இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் எல்பஃப்க்கு போயிருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு அங்க போனதுக்கு அப்புறம் டோரி புரூக்கி 2 பேரும் மாத்தி ஃபைட் பண்ணிருப்பாங்க. அங்க லூஃபியுமே இருக்கான். ஸோ ஒரு கடத்துக்கு மேல குரோக்கடைலோட ஆட்களான மிஸ்டர் 3, மிஸ்டர் 5 அவங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ராகர்ஸ் கொல்றதுக்காண்டி இங்க வந்துருவாங்க. ஆல்மோஸ்ட் மிஸ்டர் 3யுமே அவனோட டெவில் ஃபுட் பவர் மூலமா ஸ்ட்ராகர்ஸ் பிடிக்கிறது மட்டும் இல்லாம டோரி புரூக்கி 2 பேர்த்த பிடிச்சி கொல்ற அளவுக்கு போயிருப்பான். ஏன்னா அவங்க 2 பேருக்கு மேல பவுண்டி அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இப்படி போயிட்டு இருக்க டைம்ல லூஃபி தான் மேனேஜ் பண்ணி எல்லாருமே டிஃபீட் பண்ணுவான். டிஃபீட் பண்ணி டோரி புரூக்கியை காப்பாற்றுவான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே அங்கிருந்து ட்ரம் ஐலண்டுக்கு போவாங்க. இந்த இடத்துல தான் லூஃபியோட கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர்னு காமிச்சிருப்பாங்க. நாமிக்காண்டி வேற லெவலில் ரிஸ்க் எடுத்திருப்பான். ஸோ பேசிக்கா இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருப்பாங்கன்னா நாமிக்கு ஒரு ஃபீவர் வந்திருக்கும். அந்த ஃபீவர் குறையாம கூட்டிக்கிட்டே இருக்கும். யாருக்குமே என்ன பண்ணணும்னு தெளிவா தெரியாது. ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா லிட்டில் கார்டன்ல ஒரு டேஞ்சரஸான இன்சிடென்ட் வந்து நாமியை கிடைச்சிருக்கும். ஸோ அதனால தான் இவளுக்கு இந்த ஃபீவர் வந்திருக்கும். இப்போதைக்கு இதை சரி பண்றதுக்காண்டி ட்ரம் ஐலண்டுக்கு போவாங்க. பட் ஆல்ரெடி அந்த கண்ட்ரியில புது கவர்மெண்ட்டை கொண்டு வரதுக்காண்டி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கண்ட்ரியோட ப்ரீவியஸ் கிங் வந்து திரும்பியும் அந்த கண்ட்ரியை டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுவான். அவன் தான் வேப்போலி. ஸோ வேப்போலுக்கும் லூஃபிக்கும் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்ல வேப்போல் டிஃபீட் ஆயிருப்பான். இப்போதைக்கு வேப்போல் என்ன பிளான் பண்றானா அவனோட கண்ட்ரில இருக்கக்கூடிய கேஸ்டலுக்கு போயிட்டு அவன் பிளாகை வச்சுட்டா போதும், திரும்பி அவன் கண்ட்ரியை டேக் ஓவர் பண்ணிக்கலான்ட்டு அவன் கேஸ்டல் நோக்கி போக ஆரம்பிப்பான். பட் அந்த இடத்துல ஆல்ரெடி 2 பேர் இருப்பாங்க.
அவங்க யாரெல்லாம்னா குரேகா, டோனி சோப்பரி. இவங்க 2 பேர் தான் பேசிக்கா டாக்டர். ட்ரம் ஐலண்ட்ல இருக்கக்கூடிய 2 டாக்டர் இவங்க 2 பேர் தான். இவங்க கிட்ட காமிக்கிறதுக்காண்டி தான் லூஃபி வந்து நாமியை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். வழியில சாஞ்சிக்குமே அடிபட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சாஞ்சி நாமி 2 பேர்த்தையுமே தூக்கிட்டு வருவான். ஸோ அந்த மவுண்டெயின்ல பேர் ஹேண்டால வெறும் ஹேண்டால பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணி மேலே வருவான். ஸோ கை எல்லாமே ரத்தமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து மைனஸில் இருக்கும். டோட்டலாக எல்லா இடமுமே பனியால சூழ்ந்து இருக்கும். பனி புயலுமே அந்த டைம் வந்திருக்கும். அதுக்கு இடையில தான் நம்ம லூஃபி 2 பேர்த்தை காப்பாற்றுறதுக்காண்டி மவுண்டைன் மேலே ஏறிட்டு இருப்பான். ஸோ ஃபைனலி அங்கே கொண்டு போய் சாக்கியம் செஞ்சிருவான். அதுக்கப்புறம் 2 பேர்த்தை காப்பாற்றிடுவாங்க. பட் இதுக்கிடையில கிங் வேப்போலுமே அந்த இடத்துக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் லூஃபி கிங் வேப்போல் 2 பேர்த்துக்கு இடையில வேற லெவலில் ஃபைட்டு போகும். ஸோ ஃபைனலி கிங் வேப்போல் டிஃபீட் பண்ணி அந்த இடத்துல ஒரு புது கவர்மெண்ட்டை கொண்டு வரான். ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சோப்பரை பார்த்தீங்கன்னா அவன் டீம்ல சேர்த்துக்கிடுதான். ஸோ பேசிக்கா சோப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்னு சொல்லிட்டு தான் சேர்த்துப்பான். அவன் டாக்டர்னு தெளிவாக தெரியவே செய்யாது லூஃபிக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம லூஃபிக்கு தெளிவாக தெரியும் சோப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்ன்ட்டு. இப்போ ஸ்ட்ராக்கர்ஸ் எல்லாருமே விவிக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி அலபாஸ்டர் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. போற வழியில தான் மிஸ்டர் டூவை காமிப்பாங்க, அதாவது பான்க்லே. ஸோ பான்க்லே பார்த்தீங்கன்னா லூஃபி கூட ஃப்ரெண்டா மாறிடுவான். இவன் ஒரு சூப்பரான கேரக்டர். இவனை பத்தி பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ராக்கர்ஸ் எல்லாருமே அலபாஸ்டர் ரீச் பண்றாங்க. லூஃபியோட மேஜர் கோல் வந்து குரோக்கடைல் டிஃபீட் பண்ணணும். அலபாஸ்டா ஆர்க்ல தான் நமக்கு வீவர் கார்டு, சீ ஸ்டோனு, போனி கிளிப்ஸ் அண்ட் சேம் டைம் லூஃபி பிரதரான ஏசா நமக்கு காமிப்பாங்க. ஸோ குறிப்பா நம்ம ஸ்மோக்கருமே லூஃபியை ஃபாலோ பண்ணி அலபாஸ்டாக்கு வந்திருப்பான். இப்போதைக்கு அலபாஸ்டா 2 உடையக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கும். ஏன்னா ஒரு சைடு மரைன்ஸ் இருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து குரோக்கடைலோட ஆட்கள் இருப்பாங்க, இன்னொரு சைடு கண்ட்ரியை காப்பாற்ற அவங்க கிங்கை காப்பாற்றுறதுக்காண்டி ராயல் நைட்ஸுமே ராயல் கார்ட்ஸுமே அந்த கண்ட்ரியை பாதுகாக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில சிவில் வார் நடந்துட்டு இருக்கும். ஸோ இங்க உள்ள மக்களே வந்து கிங்குக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில தான் லூஃபி குரோக்கடைல் கூட ஃபைட் பண்ணுவான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணுவான், அந்த ஃபைட்ல தோத்துருவான். ஸோ ஆல்மோஸ்ட் சாகக்கூடிய சுச்சுவேஷனுக்கு போயிடுவான். அப்போ மிஸ்டர் சண்டே தான் வந்து நம்ம லூஃபியை காப்பாற்றுவா. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோ ராபின் தான் லூஃபியை காப்பாற்றுவா. ஸோ இந்த ஃபைட்டில் எதுக்கு நம்ம லூஃபி தோத்துருப்பானா, நம்ம குரோக்கடைலோட டெவில் ஃபுட் வந்து லோகியா டைப்பு. ஸோ அந்த டைம் லோகியா டைப் தான் ரொம்பவே பவர்ஃபுல்னே சொல்லலாம். ஏன்னா ஹாக்கியில் இன்ட்ரூவ் பண்ணவே இல்லை அந்த டைம். ஸோ அதனால லூஃபியால் கரெக்டாக ஃபைட் பண்ணிருக்க முடியாது, ஒரு பஞ்சு கூட கொடுத்துருக்க முடியாது. அதுக்கப்புறம் லூஃபி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான் குரோக்கடைலோட வீக்னஸ், அது வாட்டரை வச்சு 2வது ஃபைட் பண்ணுவான். ஆல்மோஸ்ட் வின் பண்ணுற சுச்சுவேஷனில் குரோக்கடைலுமே எஸ்கேப் ஆயிடுவான். அவன் அங்கிருந்து எங்க போவானா, போனி கிளிப்ஸை படிக்கிறதுக்காண்டி ஒரு டெம்பிளுக்கு போவான். ஸோ அந்த இடத்துல நிக்கோ ராபின், அலபாஸ்டர் கிங் 2 பேருமே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம லூஃபியுமே வந்துருவான். லூஃபி வந்து குரோக்கடைல் கூட ஃபைட் பண்ணுவான். ஸோ அந்த ஃபைட் வெறித்தனமா இருக்கும். ஃபைனலி குரோக்கடைல நம்ம லூஃபி டிஃபீட் பண்றான். அங்க நடந்த ஃபைட்ல மொத்த டெம்பிளுமே அழிஞ்சு போயிடும், மொத்தமா டிஸ்ட்ராய் ஆயிரும். எல்லா பில்டிங்குமே கீழே விழ போச்சுல நம்ம ராபின் அண்ட் சேம் டைம் அலபாஸ்டர் கிங் 2 பேர்த்தையுமே நம்ம லூஃபி காப்பாற்றி வெளிக்கொண்டு வரான். ஃபைனலி அலபாஸ்டர் கிங்டோமே ஸ்டேபிள் ஆகுது. விவியை விட்டுட்டு ஸ்டாகர்ஸ் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிப்பாங்க அலபாஸ்டர் விட்டு. ஸோ கரெக்டா அலபாஸ்டர் விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் தெளிவா தெரியும் அவங்க ஷிப்ல நிக்கோ ராபின் இருக்கான்ட்டு. ராபினோட உயிரை லூஃபி காப்பாத்திருப்பான். அதனால இதுக்கப்புறம் நான் உங்க குரூல தான் இருக்க போறேன்ட்டு ராபினுமே சொல்லியிருப்பா. அதுக்கு லூஃபியுமே அக்செப்ட் பண்ணியிருப்பான். ஸோ ஃபைனலி இந்த இடத்துல ஆஃபீஸில் நிக்கோ ராபினுமே ஜாயின் பண்றா ஸ்டாகர்ஸ்ல. லூஃபி குரோக்கடைல டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட பவுண்டியுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதை நமக்கு எப்போ ரிவீல் பண்ணுவாங்கன்னா ஸ்கைபேக்கு போறதுக்கு முன்னாடி பிளாக் பீட் மூலமா தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதை பின்னாடி பார்க்கலாம் எவ்வளவு பவுண்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குட்டு. இப்போ ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே ஜேக்கு போயிட்டு இருப்பாங்க. ஜேக்கு போற வழியில தான் ஏகப்பட்ட ஷிப்பு வானத்துல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கும். அண்ட் சேம் டைம் அவங்க லாக் போஸ்டுமே வானத்தை காமிச்சிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கன்ஃபியூஸாக இருக்கும், எதுக்கு லாக் போஸ்ட் வானத்தை காமிக்கிட்டு. அப்போ தான் மாண்ட் பிளாக் கிரிக்கெட்டை பார்ப்பாங்க. அவன் மூலமாக தான் வானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஐலண்டான ஸ்கைபேக்கு எப்படி போகணும்னு தெரிஞ்சுப்பாங்க. இந்த இடத்துல தான் லூஃபி பிளாக் பீடை மீட் பண்ணுவான். பிளாக் பீடு மட்டும் இல்லாமல் பெல்லமி கிட்ட அடி வாங்குவான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கைபேக்கு போகிறதுக்கு முன்னாடி பெல்லமியை ஒரே அட்டாக்கில் டிஃபீட்டும் பண்ணுவான். ஃபைனலி ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே நாக்அப் ஸ்ட்ரீம் மூலமாக ஸ்கைபேக்கு போலான்னு இருக்க போஸ்ட்ல பிளாக் பீடுமே லூஃபி ஜோரோவோட பவுண்டி போஸ்டர் எடுத்துட்டு வருவான். ஸோ அப்போ தான் 2 பேருக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அவங்க பவுண்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ட்டு. குறிப்பாக ஜோரோக்கு வந்து பவுண்டி கிடச்சிருக்குன்ட்டு அப்போ தான் அவனுக்கு தெளிவாக தெரியும். லூஃபியோட பவுண்டி வந்து 100 மில்லியன் பெரிசி, ஜோரோவோட பவுண்டி வந்து 60 மில்லியன் பெரிசி. பிளாக் பேடி இவங்க பவுண்டியை காமிச்சு கரெக்டாக பிடிக்கக்கூடிய டைம்ல தான் நாக்அப் ஸ்ட்ரீம் வரும். அது மூலமாக இவங்க ஸ்கைபேக்கு போகிறாங்க. அங்கே தான் லூஃபியோட நெக்ஸ்ட் ஆப்போனண்டா காமிப்பாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் காட் எனலி. மொத்த ஸ்கைபியாவுமே அவன் கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கும். யாராலையுமே அவனை ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஏன்னா அவன் டெவில் ஃபுட் யூஸர் மட்டும் கிடையாது, ஹாக்கி யூஸர் கூட தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஹாக்கியை மேந்த்ரான் ஜோடி இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இவனுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தான். பட் இவனுக்கு ஒரு வீக்னஸாக தான் லூஃபியை கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா எனலோட பவர் வந்து லைட்டிங்கி, லூஃபி வந்து ரப்பரு. லைட்டிங்கால ரப்பரை ஒன்றும் பண்ணிக்கிட முடியாது. பட் இருந்தாலுமே எனல் வந்து ஒரு ஹாக்கி யூஸர். அதனால லூஃபிக்கும் எனலுக்கும் வேற லெவலில் ஃபைட்டு போயிட்டு இருக்கும். ஒரு கடத்துல லூஃபியுமே எனலை டிஃபீட் பண்ணி இங்குள்ள மக்களுக்கு ஸ்கைபியா நேட்டிவ் பீப்புளுக்கு வந்து ஃப்ரீடமை வாங்கி கொடுக்குறான். ஸ்கைபியால தான் நமக்கு வாய்டு செஞ்சுரியை பற்றி பொசைடனை பற்றி ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே ஸ்கைபியை விட்டுட்டு நார்மல் ப்ளூ சீக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ஷிப்புமே வானத்துலேருந்து கீழே விழுந்திருக்கும். அதனால கோயிங் மெரிக்கு ஏகப்பட்ட டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்காண்டி வாட்டர் சவுண்ட் நோக்கி போயிட்டு இருப்பாங்க.
இந்த டைம் தான் ஃபாக்ஸி த சில்வர் ஃபாக்ஸ் குரூப் கூட ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ள போவாங்க. அந்த டோர்னமெண்ட்ல ஸ்ட்ராகர்ஸும் வின் பண்ணுவாங்க. இதுக்கு இடப்பட டைம்ல தான் நமக்கு கூசனை காமிச்சிருப்பாங்க. கூசன் கூட லூஃபி ஃபைட் பண்ணிருப்பான். பட் லூஃபியால ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஷிப்பை சரி பண்றதுக்காண்டி வாட்டர் சவுண்டுக்கு போவாங்க. ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே ஸ்கைப்பே விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கிருந்து ஏகப்பட்ட கோல்டு எடுத்து வந்திருப்பாங்க. அந்த கோல்டை இந்த இடத்துல தான் கேஷா மாத்துவாங்க. கேஷா மாத்தி அவங்க ஷிப்பை ரெடி பண்றதுக்காண்டி ஒரு ஆளை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பதான் நமக்கு ஐஸ்பர்கை காமிப்பாங்க. இவனுக்கு கீழே இவனோட கம்பெனில ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு கவர்மெண்ட் சேர்ந்தவங்க. மாறு வருஷத்துல இவனுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க யாருன்னா CP9. இந்த இடத்துல தான் நமக்கு சைபர் போல காமிப்பாங்க. அண்ட் சேம் டைம் ஊசப் கிட்ட இருக்கக்கூடிய மணியை வந்து பிராங்கி ஃபேமிலி எடுத்துட்டு போயிடும். ஸோ அதனால லூஃபி பாத்தீங்கன்னா பிராங்கி கூட ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். பிராங்கி இந்த இடத்துல தான் காமிச்சிருப்பாங்க. குறிப்பா இந்த ஆர்க்ல தான் ஸ்ட்ராகர்ஸை விட்டு 2 பேர் கிளம்பி போவாங்க. ஒன்னு நிக்கோ ராபின், இன்னொன்னு ஊசப். ஊசப்புக்கும் லூஃபி கடையில ஃபைட் வரும். அந்த ஃபைட்ல லூஃபி வின் பண்ணி ஊசப்புமே குருவை விட்டு விலகி போயிடுவான். நிக்கோ ராபினுமே வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஸ்ட்ராகர்ஸை காப்பாத்துறதுக்காண்டி அவளுமே CP9 கூட போயிடுவா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம லூஃபியோட நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்டை காமிப்பாங்க, ராப் லூசி. இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளு. CP9லயே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளு. இவங்க 2 பேருக்கு கடையில ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டில் வரும். அந்த பேட்டில்ல நம்ம ராப் லூசி ஈஸியாவே லூஃபியை டிஃபீட் பண்ணிடுவான். ஸோ அதுக்கப்புறம் எனிஸ் லாபியை நோக்கி ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே போக ஆரம்பிப்பாங்க. ஏன் ஜோடி கேட்டீங்கன்னா ராபினை காப்பாத்துறதுக்காண்டி. ஸோ இந்த ஆர்க்கு ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஆர்க்னே சொல்லலாம். ஏன்னா வேர்ல்டு கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நிக்கோ ராபினுக்காண்டி எதிர்த்து நிற்பாங்க. அது சூப்பராகவே இருக்கும். இந்த ஆர்க்ல எல்லாரோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே பவுண்டரி செட் பண்ணியிருப்பாங்க வேர்ல்டு கவர்மெண்ட்ல இருந்து. இப்போதைக்கு ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே நிக்கோ ராபினை காப்பாத்துறதுக்காண்டி CP9 கூட ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ லூஃபியுமே ராப் லூசி கூட ஃபைட் பண்ணுவான். ராப் லூசி டிஃபீட் பண்ணி வேற லெவலில் கெத்து காமிப்பான். அண்ட் சேம் டைம் ஸ்ட்ராகர்ஸ் எல்லாராலையும் எனிஸ் லாபியை விட்டு தப்பிக்க முடியாத சுச்சுவேஷன்ல வேற லெவல் மூவ்மெண்டா வந்து கோயிங் மெரி இங்க வந்து எல்லாருமே காப்பாற்றிருக்கோம். இதுக்கப்புறம் கோயிங் மெரியால டிராவல் பண்ண முடியாதுன்னு ஐஸ்பர்க் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் லூஃபி தன்னோட கையால தான் நெருப்பு வச்சு அந்த சிப்பை எரிச்சிருப்பான். இந்த சீன் எல்லாமே ரொம்பவே எமோஷனா இருந்திருக்கும். ஸோ ஃபைனலி இப்போதைக்கு வாட்டர் செவன்ல எல்லாருமே ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு புது ஷிப் தேவைப்படுது. ஸோ பிராங்கியுமே அவனா வந்து நான் வேர்ல்டுல ஒரு பெஸ்டான ஷிப்பை உங்களுக்கு பில்ட் பண்ணி தரேன்ட்டு பில்ட் பண்ண ஆரம்பிப்பான். அப்படிதான் 1000 சனியா பிராங்கி பில்ட் பண்ணிருப்பான். இதுக்கு இடப்பட டைம்ல தான் கார்ப்பு லூஃபியை மீட் பண்ணுவாரு. அப்பதான் ஸ்ட்ராகர்ஸுக்குமே தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். கார்ப்பு வந்து லூஃபியோட தாத்தா, அவர் மரைன்ல வைஸ் அர்முலா இருக்காருன்ட்டு. கார்ப்பு மூலமா தான் நமக்கு லூஃபியோட அப்பா யாருன்னு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். அவர் யாருன்னா மங்கிடி டிராகன். ஸோ இந்த இடத்துல தான் ரொமாலிக்கு அப்புறம் கோபி ஹெல்மோப்போ இவங்க 2 பேர்த்தையும் திரும்பி கொண்டு வந்திருப்பாங்க. லூஃபி ராப் லூசி டிஃபீட் பண்ணிருப்பான். வேர்ல்டு கவர்மெண்டோட பிளாகை இடிச்சு வேர்ல்டு கவர்மெண்ட்க்கு எதிராக வார டிக்ளேர் பண்ணிருப்பான். அதனால அவனோட பவுண்டியுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ லூஃபியோட பவுண்டி வந்து 300 மில்லியன் பெரிஸ். இப்போ ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே வாட்டர் செவனை விட்டு கிளம்புல யாரெல்லாம் அவங்க குரூவை விட்டு வெளியே போனாங்களோ அவங்க எல்லாருமே திரும்பி ஜாயின் பண்ணிடுவாங்க. ஊசப், நிக்கோ ராபின் அண்ட் சேம் டைம் பிராங்கியுமே ஸ்ட்ராகர்ஸ்ல ஜாயின் பண்ணிடுவான். இப்போ இவங்க எல்லாருமே த்ரில்லர் பார்க்குக்கு போறாங்க. ஐ மீன் அந்த வழியோடி போயிட்டு இருப்பாங்க. அப்ப த்ரில்லர் பார்க்குள்ள மாட்டிடுவாங்க. இதுக்கு இடப்பட டைம்ல தான் ப்ரூக்கை மீட் பண்ணுவாங்க ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே. ஸோ ப்ரூக்கை பார்த்த உடனே லூஃபிக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அதனால தன்னோட குரூல ஜாயின் பண்ண சொல்லுவான். பட் ப்ரூக்குமே என்னால் இப்போ வர முடியாது, எனக்கு ஸ்டேடோ இல்லை, என்னோட ஸ்டேடாவை ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிடுவான். ஸோ அதை கேட்ட லூஃபியுமே ஓகே இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கேட்க போஸ்ட்ல ப்ரூக்கு எந்த ஒரு இடத்துலையுமே அந்த கல்பிரட் யாருன்ட்டு ரிவீல் பண்ண மாட்டான். அண்ட் சேம் டைம் ப்ரூக்குமே ஸ்ட்ராகர்ஸ் கூட சேர்ந்து த்ரில்லர் பார்க்கில் மாட்டிடுவான். உடனே ஸ்ட்ராகர்ஸ் கிட்ட நீங்க யாரும் இங்க இருக்காதீங்க, இங்கிருந்து கிளம்பி போயிருங்கன்ட்டு ப்ரூக்குமே அவன் ஸ்டேடாவை தேடி போக ஆரம்பிச்சிருவான். பட் லூஃபிக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சி போயிடும். அதனால இந்த இடத்த சுத்தி பார்க்க ஆரம்பிப்பான். லூஃபி மட்டும் கிடையாது, எல்லாருமே சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் கெகோமோரியோ எல்லாரோட ஸ்டேடாவையும் எடுத்துட்டு போயிடுவான். இதுக்கப்புறம் தான் லோலாவை மீட் பண்ணுவாங்க. லோலா மூலமா நாளைக்கு பிக் மாமோட வீவர் கார்டு கிடைக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு வானோ, போவா ஹான்கோக்கு, கைடோ ஏகப்பட்ட ஆட்களை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் சேம் டைம் கூமாவுமே இங்க வந்துட்டு இருப்பான். இப்போ லூஃபியுமே அவங்களோட ஸ்டேடாவை திரும்பி எடுக்கிறதுக்காண்டி கெகோமோரி கூட ஃபைட் பண்ணுவான். ஃபைட் பண்ணி ஃபைனலி கெகோமோரியை டிஃபீட் பண்றான். ஸோ அதுக்கப்புறம் கூமா கூட ஒரு சின்ன ஃபைட்டு போற மாதிரி இருக்கும். பட் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. ஸோ அவன் வான் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அண்ட் சேம் டைம் ப்ரூக்குமே ஸ்ட்ராகர்ஸ்ல ஒன் ஆஃப் த மெம்பரா மாறிடுவான். இப்போ ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே அங்கிருந்து சபை ஒடிக்க போறாங்க. ஏன்னா சபை ஒடி மூலமா தான் ஃபிஷ்மன் ஐலண்டுக்கு போக முடியும். அதுக்கப்புறம் தான் நியூ வேர்ல்ட் ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால எல்லா பைரட்ஸுமே சபை ஒடிக்க போவாங்க. ஸ்ட்ராகர்ஸ் போன டைம்ல ஒஸ்ட் ஜென்ரேஷன் சேர்ந்த எல்லா பைரட்ஸுமே அங்கதான் இருப்பாங்க, சபை ஒடியில தான் இருப்பாங்க. இந்த ஒஸ்ட் ஜென்ரேஷன் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கா இருக்கும். இதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பா நான் போடுவேன். ஓகே, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா லா, கிட், லூஃபி இவங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் போகும். அங்க பாத்தீங்கன்னா செலஸ்டியல் டிராகன் வந்திருப்பான். ஒரு மெர்மேடை வாங்குறதுக்காண்டி வந்திருப்பான். இதுக்கடையில இவங்களுமே லூஃபியோட குரூவுமே அந்த மெர்மேடை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த செலஸ்டியல் டிராகன் கிட்ட அதிகமான அமௌண்ட் இருக்கும். அண்ட் சேம் டைம் அவன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்மனியை ஷூட் பண்ணிடுவான், கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுவான். இதுல கடுப்பான லூஃபி வந்து அந்த செலஸ்டியல் டிராகனை அட்டாக் பண்ணிடுவான். பேசிக்கா செலஸ்டியல் டிராகன் மேல யாராவது கை வச்சாங்கன்னா அட்மிரலே டைரக்டா வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணுவாங்க. அண்ட் சேம் டைம் அவனை வந்து கில் பண்ணியும் செய்வாங்க. ஸோ அப்படி லூஃபி இப்போ செலஸ்டியல் டிராகனை அட்டாக் பண்ணனால கிஷோர் பாத்தீங்கன்னா உள்ள வந்துருவான், சபா ஒடிக்குள்ள வந்துருவான். ஸோ வந்தது மட்டும் இல்லாம எல்லா ஒஸ்ட் ஜென்ரேஷனையும் வேற லெவல் அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். குறிப்பா செண்டமோரு பசிபிஸ்டான்ட்டு ஏகப்பட்ட ஆட்கள் சபா ஒடிக்குள்ள வந்துருவாங்க. ஸ்ட்ராகர்ஸுக்கு தப்பிக்க வழி இல்லாம இருக்கும். அப்பதான் ஸ்ட்ராகர்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி ரேலி கிஷர் கூட ஃபைட் பண்ணுவான். இதுக்கு
இதுக்கு இடப்பட்ட டைம்ல லூஃபியா இருக்கட்டும் ஸ்ட்ராகட்ஸா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே ரேலியை மீட் பண்ணிருப்பாங்க. ரேலிக்கு லூஃபி பிடிச்சி போயிருக்கும். ஏன்னா லூஃபி பண்றது எல்லாமே ரோஜர் பண்ற மாதிரி இருக்கும். அதனால லூஃபிக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி தான் கிசர் கூட ஃபைட் பண்ணுவான். பட் இதுக்கடையில கூமா வந்துருவான். ஸோ கூமா வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராகட்ஸுமே ஒவ்வொரு இடத்துக்கு பறக்க வச்சிருவான். இது எல்லாத்தையுமே லூஃபி நேரா பார்த்துட்டே இருப்பான். என்னால ஒன்றும் பண்ண முடியலையே, நான் ரொம்பவே வீக்கா இருக்கேன்னுட்டு அழுதுகிட்டே இருப்பான். ஸோ ஃபைனலி கூமா லூஃபியுமே பறக்க வச்சிருவான். லூஃபி எங்க போய் லேண்ட் ஆவானா அமேசான் லில்லியில. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க மட்டும் தான் இருப்பாங்க, பசங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த இடத்தோட லீடர் வந்து 7 வார்லார்டான போவோ ஹான்கோக்கு. அவளுக்கு மென்ஸை பிடிக்கவே செய்யாது. லூஃபியை பார்த்ததுக்கு அப்புறம் லூஃபிக்கு ஏகப்பட்ட ட்ரபிள் கொடுப்பா. பட் எல்லாத்துலயுமே லூஃபி ஓவர் கம் பண்ணி வந்து போவோ ஹான்கோக்கோட மனசுல இடம் பிடிச்சிருவான். ஒரு கடத்துக்கு மேல போவோ ஹான்கோக்கு லூஃபியை பிடிக்க ஆரம்பிச்சிடும். லூஃபியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்போ லூஃபியுமே போவோ ஹான்கோக் கிட்ட ஹெல்ப் கேட்கறா. நான் என் க்ரூவை போய் பார்க்கணும், அதனால சபோடியில போய் என்ன டிராப் பண்ணுவேன்ட்டு. பட் இதுக்கு இடப்படுற டைம்ல தான் நியூஸ் பேப்பர் மூலமா ஏச பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் பண்ண போறாங்க, மரைன் போர்ல எக்ஸிகியூஷன் பண்ண போறாங்கன்ட்டு லூஃபிக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால போவோ ஹான்கோக் மூலமா டேரக்டா இம்பிள் டவுனுக்கு போக ஆரம்பிக்கிறான். இம்பிள் டவுன் ரொம்பவே செக்யூரான பிளேஸ். யாராலையுமே உள்ள போக முடியாது, உள்ள போயிட்டு தப்பிச்சு வெளியே வர முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே செக்யூரான ஒரு பிளேஸ் தான் இம்பிள் டவுன். ஸோ அந்த இடத்துல தான் ஏசி இருக்கிறதா நம்ம லூஃபிக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ உடனே போவோ ஹான்கோக் மூலமா லூஃபி இம்பிள் டவுனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். பட் அவன் போன டைமுக்கு முன்னாடியே ஏசா வந்து மரைன் போர்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. லூஃபியுமே இம்பிள்டன் ஃபுல்லுமே தேடி பார்த்துருப்பான். இதுக்கு இடையில தான் மெஜிலன் கூட ஃபைட் பண்ணியிருப்பான். மெஜிலன் கூட லூஃபி தோத்து போயிருப்பான். ஏன்னா மெஜிலன் பார்த்தீங்கன்னா அந்த டைமே டெவில் ஃப்ரூட்டை அவைக்கன் பண்ணி வச்சிருப்பான். இந்த ஆர்க்கில் தான் டெவில் ஃப்ரூட்டை அவைக்கன் பண்ணக்கூடிய கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி தான் நம்ம லூஃபி பிளாக் பீட் கூட ஃபைட் பண்ணியிருப்பான். ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஒரு பஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த ஆர்க்கில் தான் நமக்கு பான்க்லே மேலே ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்டே கிரியேட் இருக்கும். இப்போ வரைக்கும் இவன் எப்போ ரிட்டர்ன் ஆவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை இந்த இடத்துல தான் பண்ணியிருப்பான். இப்போதைக்கு லூஃபிக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது ஏசி இங்கே இல்லவே இல்லை, அவனை மரைன் போர்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்ட்டு. அதனால இம்பிள் டவுன்ல இருந்து மரைன் போர்டுக்கு போறதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருப்பான். இதுக்கு இடப்படுற டைம்ல அவன் ஏகப்பட்ட ஆளுகளை மீட் பண்ணியிருப்பான். அதுல 2 பேர் தான் ஜிம்பே அண்ட் சேம் டைம் இவான்கோ. 2 பேருமே ஒரு முக்கியமான கேரக்டர்னே சொல்லலாம். இப்போ ஏகப்பட்ட ஆட்கள் லூஃபி கூட சேர்ந்து இம்பிள் டவுன்ல இருந்து மரைன் போர்டுக்கு போக ரெடியா இருப்பாங்க. ஏன்னா இம்பிள் டவுன்ல இருந்து டைரக்டா மரைன் போர்டுக்கு தான் போக முடியும். ஸோ அதுபடி லூஃபி கூட ஏகப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. ஜிம்பே, இவான்கோ, பக்கி, குரோக்கடில்ட்டு ஏகப்பட்ட முக்கியமான கேரக்டர் எல்லாம் லூஃபி கூட சேர்ந்து மரைன் போர்டுக்கு போயிட்டு இருப்பாங்க ஏசை காப்பாத்துறதுக்காண்டி. பட் ஆல்ரெடி மரைன் போர்ட்ல ஒயிட் பீட் பைரட்ஸுக்கும் மரைன்ஸ் கடையில் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கும். வாருமே வெடித்திரமா போயிட்டு இருக்கும். ஏகப்பட்ட ஆட்கள் இறப்பாங்க, ஏகப்பட்ட ஆட்கள் மாஸ்க் காமிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில தான் லூஃபியும் அவன் கூட்டு வந்த ஆட்கள் எல்லாருமே மாச என்ட்ரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லூஃபியுமே கண்ணில் யார் யாரெல்லாம் போடுறாங்களோ எல்லாரும் கூட ஃபைட் பண்ணியிருப்பான். அதுவும் வேற லெவலில் இருக்கும். இந்த மரைன் போர்ட் ஆர்க் எல்லாமே செமையா இருக்குன்னே சொல்லலாம். லூஃபி பார்த்தீங்கன்னா பசிபிஸை கூட ஃபைட் பண்ணியிருப்பான், 7 வார்லர் கூட ஃபைட் பண்ணியிருப்பான், வைஸ் எர்மல்ஸ் கூட ஃபைட் பண்ணியிருப்பான், அட்மிரல்ஸ் கூட ஃபைட் பண்ணியிருப்பான், ஈவன் பார்த்தீங்கன்னா கார்பியே அட்டாக் பண்ணியிருப்பான். அண்ட் சேம் டைம் ஒயிட் பீடு கிட்டேயே நான் கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன்னு சொல்லியிருப்பான். அந்த சீன் எல்லாமே செமையா இருக்கும். ஸோ ஃபைனலி சென்கோக்கு முன்னாடியே ஏசம் வந்து நம்ம லூஃபி காப்பாற்றுவான். என்னதான் லூஃபி காப்பாற்றிருந்தாலுமே அவன் கண்ணு முன்னாடி சாக்கோசுக்கி ஏசை கில் பண்ணிடுவான். ஸோ அதுக்கப்புறம் லூஃபி உடஞ்சி போயிடுவான். ஸோ அதே மாதிரி சாக்கோசுக்கி லூஃபியுமே அட்டாக் பண்ணிடுவான். ஜிம்பே தான் காப்பாற்றுவான். பட் ஸ்டில் லூஃபிக்கு நல்லாவே டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். ஃபைனலி லா மூலமா தான் லூஃபி ஜிம்பே 2 பேருமே அமேசான் லில்லிக்கு போயிருப்பாங்க. லா வந்து லூஃபிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பான். லூஃபி கண் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பான். என்னால ஏசை காப்பாற்ற முடியலையே, நான் ரொம்பவே வீக்கா இருக்கேன்னு அழுதுருப்பான். அண்ட் சேம் டைம் கண்மூடித்தனமா எல்லா இடத்தையுமே அடிச்சு உடச்சிட்டே இருப்பான். ஸோ அப்போ ஜிம்பே தான் காம்டன் படுத்துவான். இந்த இடத்துக்கு கரெக்டாக ரேலியுமே வந்துருவாரு. ஸோ ரேலி வந்து லூஃபி கிட்ட நீ இப்போ வீக்கா இருக்கா, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்ட்டு 2 வருஷம் ட்ரைனிங் காண்டி பிளான் பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடி லூஃபியோட ஃபேமிலி இன்னும் இருக்காங்க. அது யாருன்னா ஸ்ட்ராகட்ஸ் தான். அவனோட க்ரூ தான் அவனோட ஃபேமிலி. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல. அதனால லூஃபி, ஜிம்பே, ரேலி இவங்க 3 பேருமே மரைன் ஃபுட்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க. லூஃபி கையில ஒரு டேட்டோ போட்டிருப்பான். அந்த டேட்டோ மூலமா சீக்கிரட்டா அவன் க்ரூக்கு ஒரு மெசேஜை ரிவீல் பண்ணியிருப்பான். 2 வருஷம் கழிச்சு எல்லாருமே திரும்பி சபோர்ட்ல மீட் பண்ணணும்ட்டு. அதுக்கப்புறம் தான் ரேலி கூட லூஃபி ட்ரைனிங் எடுக்க போயிருப்பான். 2 வருஷம் கடுமையாக ட்ரைனிங் எடுத்திருப்பான். ஸோ ஹாக்கியை பற்றி நம்ம ரேலி தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பாரு, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ ஃபைனலி 2 வருஷம் கழிச்சு அவனுமே சபோ ஒடுக்கி போக ஆரம்பிக்கிறான். ஸோ அதுவும் போவோ ஹான்கோக் கூட ஹெல்ப் மூலமா அவன் வந்து சபோ ஒடுக்கி வரான். அண்ட் சேம் டைம் அவன் குரூமேட்ஸையும் மீட் பண்றான். எந்த இடத்துல எல்லாருமே செப்பரேட் ஆனாங்களோ அதே இடத்துல திரும்பி ரீயூனியன் ஆகிறாங்க. இதுக்கு முன்னாடி லூஃபியால செண்டமோரு, பசிபிஸ்டா 2 பேர்த்தையும் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. பட் இந்த டைம் ரொம்ப ஈஸியாவே எல்லாருமே சமாளிச்சுட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அவன் குருவை கூட்டிக்கிட்டு ஃபிஷ்மன் ஐலண்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். போற வழியில தான் நம்ம லூஃபி கரைபோ மீட் பண்ணிருப்பான். அண்ட் சேம் டைம் ஒரு கிராக்கனையுமே டிஃபீட் பண்ணிருப்பான். ஸோ ஃபைனலி எல்லாருமே ஸ்ட்ராகட்ஸ் எல்லாருமே ஃபிஷ்மன் ஐலண்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த கிங்டம் நேம் வந்து ரயோகோ கிங்டம். அந்த கிங்டமை ரூல் பண்றது நெப்டியூனு. நெப்டியூனுக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் முக்கியமான கேரக்டர். அவன் நேம் சிரகோசி. அவ தான் புது போசைடனு. இங்க உள்ள பீப்புளுக்கு ஹியூமன்ஸை பிடிக்காது. ஏன்னா ஹியூமன்ஸுமே ஃபிஷ்மன்ஸை மதிக்க மாட்டாங்க. அண்ட் சேம் டைம் லூஃபியால தான் இந்த கிங்டமுக்கு அழிவு வரும்ட்டு ஒருத்தி பார்த்து சொல்லியிருப்பா. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். லூஃபியோட பவுண்டி மரைன்
கோடுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 300 மில்லியன் பெரிஸ்ல இருந்து 400 மில்லியன் பெரிஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போதைக்கு இந்த கிங்டம் டேக் ஓவர் பண்றதுக்காண்டி ஹார்ட் ஜோன்ஸ் பிளான் பண்ணிட்டு இருப்பான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா புது ஃபிஷ்மேன் பைரட்ஸோட கேப்டன். இதுக்கு முன்னாடி நெப்டியூன் ஆர்மியில ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். சிவன் பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லாருமே நெப்டியூனுக்கு எதிராக திரும்ப பிளான் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி வேண்டர் டெக்கனுமே இருப்பான். வேண்டர் டெக்கனுக்கு சிரகோசியை ரொம்பவே பிடிக்கும். சிரகோசியை லவ் பண்ணுவான். பட் சிரகோசி அவன் லவ் அக்செப்ட் பண்ணவே மாட்டான். அதுல கடுப்பான வேண்டர் டெக்கனுமே அவன் டெவில் ஃபுட் பவர் மூலமா சிரகோசியை வெளிவர முடியாம ஆக்கிடுவான். இதுக்கப்புறம் நெப்டியூனோட பசங்க எல்லாருமே ஹார்ட் ஜோன்ஸ் வந்து கேப்சர் பண்ணிடுவான். அண்ட் சேம் டைம் எல்லா மக்களுமே நெப்டியூனுக்கு எதிராக திருப்பி இருப்பான். பட் மக்களுக்கு உண்மை தெரிய ஆரம்பிச்சிடும், ஹார்ட் ஜோன்ஸ் தான் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருக்கான்ட்டு. அதனால எல்லா மக்களுமே ஹார்ட் ஜோன்ஸை வெறுத்தாலுமே பட் யாராலுமே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ஹார்ட் ஜோன்ஸை. அவங்க கிங்கை காப்பாத்துறதுக்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்களான்னு பார்க்க போஸ்ட்ல லூஃபி எங்க வருவான். லூஃபி இந்த இடத்துல கான்குர் ஹாக்கியுமே யூஸ் பண்ணுவான். அண்ட் சேம் டைம் ஹார்ட் ஜோன்ஸ் வேண்டர் டெக்கன் ரெண்டு பேர்த்து கூடயும் ஃபைட் பண்ணுவான் ஜிம்பேயோட ஹெல்ப் மூலமா. ஃபைனலி லூஃபியுமே ரெண்டு பேர்த்த டிஃபீட் பண்றான். பட் அந்த ஃபைட்ல லூஃபிக்கு அதிகப்படியான பிளட் லாஸ் ஆயிரும். ஸோ அதனால யாராவது பிளட் கொடுக்க வரீங்களான்னு கேட்க போஸ்ட்ல எந்த ஒரு ஃபிஷ்மனுமே வரமாட்டாங்க. ஏன் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபிஷ்மன் எல்லாருமே ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருப்பாங்க. ஃபிஷ்மன் யாராவது ஹியூமனுக்கு பிளட் கொடுத்தாலோ இல்ல ஹியூமன் யாராவது ஃபிஷ்மனுக்கு பிளட் கொடுத்தாலோ அவங்க இறந்து போயிடுவாங்கன்ட்டு. ஸோ அதனால தான் யாருமே லூஃபிக்கு பிளட் கொடுக்க வர மாட்டாங்க. அவங்க நினைச்சாலுமே அவங்களால வர முடியாது, ஒரு பயத்திலே இருப்பாங்க. அப்போ ஜிம்பே தான் லூஃபிக்கு பிளட் கொடுத்து லூஃபியை காப்பாற்றுவான். அப்போ லூஃபி வந்து ஜிம்பே நீ என் க்ரூல ஜாயின் பண்ணு சொல்ல போஸ்ட்ல ஜிம்பே சொல்லுவான் நான் வருவேன், பட் இப்போதைக்கு என்னால் முடியாதுன்ட்டு, எனக்கு சில கடமைகள் இருக்குட்டு ஜிம்பே சொல்லுவான். இந்த ஆர்க்ல தான் நமக்கு ஜாய்பாயை பற்றி ரிவீல் பண்ணுவாங்க. கிங் நெப்டியூனுமே ராபின் கிட்ட ஜாய்பாயை பற்றி பேசுறது இருப்பாரு. அண்ட் சேம் டைம் பிக் பாமையும் நமக்கு இந்த ஆர்க்ல தான் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஃபைனலி ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே ஃபிஷ்மேன் ஐலாண்டை தாண்டி நியூ வேர்ல்டை ரீச் பண்றாங்க. நியூ வேர்ல்டுல ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் போன ஐலாண்டு பங்காசாடு. ஸோ அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்க டைம்ல அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கால் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் அவங்க பங்காசாடு போயிருப்பாங்க. பங்காசாடுமே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு சைடு ஐஸாலையும் இன்னொரு சைடு ஃபயராலையும் கவர் ஆயிருக்கும். இங்க தான் நம்ம லூஃபி கினிமானு மூமெண்ட்ஸ்க்கு ரெண்டு பேர்த்த ஃபர்ஸ்ட் பார்ப்பான். அண்ட் சேம் டைம் ரொமாலுக்கு அப்புறம் லா ஸ்மோக்கரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ணுவான். இதுக்கப்புறம் தான் லூஃபியுமே லா கூட அலையன்ஸ்குள்ள போவான். ஸோ பேசிக்கா லா ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பான். ஒரு எம்பரரை டிஃபீட் பண்றதுக்காண்டி பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த பங்காசர்ல ஒரு சயின்டிஸ்ட் இருப்பான், மேடு சயின்டிஸ்ட். அவன் நேம் பாத்தீங்கன்னா சீசர் குளோனு. அவனை கேப்சர் பண்றது மூலமா அவன் பிளானை செயல்படுத்தலான்ட்டு இப்போதைக்கு பங்காசர்ல ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்பதான் ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. லூஃபி பங்காசர் இருக்க போஸ்டில் தான் அவனுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும் சீசர் குளோன் சின்ன குழந்தைகளை வச்சு ரிசர்ச் பண்றான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பேட்டில் பண்ணியிருப்பான். அதுல நம்ம லூஃபி தோத்துருவான். ரெண்டாவது டைம் தான் சீசர் குளோனை டிஃபீட் பண்ணி நம்ம லூஃபி வின் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவனை கேப்சர் பண்ணிட்டு எல்லாருமே ட்ரெஸ் ரோஸா போக ஆரம்பிப்பாங்க. இப்போதைக்கு ஹார்ட் பைரட்ஸ் ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே அலையன்ஸ்குள்ள இருப்பாங்க. இப்போதைக்கு ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே லாவோட பிளான் படி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சீசர் குளோனை கேப்சர் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஸ்டெப்பா அவனை பார்த்தீங்கன்னா டோஃப்ளமிங்க கிட்ட கொடுக்கணும். அதுக்காண்டி எல்லாருமே ட்ரெஸ் ரோஸா போக ஆரம்பிப்பாங்க. ட்ரெஸ் ரோஸா ஆர்க்குமே ரொம்பவே சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். இந்த இடத்துல ஏகப்பட்ட புது புது விஷயங்களை காமிச்சிருப்பாங்க, ஏகப்பட்ட தரமான விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. அதுல குறிப்பா லூஃபியை 5th எம்பரர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. லூஃபிக்கு கீழே சபர்டினேட்ஸ்மே வந்திருப்பாங்க. இப்போ ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே ட்ரெஸ் ரோஸா போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அதனால ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே ரெண்டு குரூப்பா புரியக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். அதனால ஒரு குரூப் ஷோக்கு போவாங்க, இன்னொரு குரூப் ட்ரெஸ் ரோஸோட இருப்பாங்க. ட்ரெஸ் ரோஸோட லூஃபி இருக்க போஸ்ட்ல தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. டோஃப்ளமிங்கோ ஏஸோட டெவில் ஃப்ரூட்டை வந்து ஒரு டோர்னமெண்ட் மூலமா கொடுக்குறான்ட்டு. அதுல யார் டாப் வராங்களோ அவங்களுக்கு கொடுக்குறான்ட்டு. அப்போ லூஃபியுமே முடிவு பண்றான் என் பிரதரோட டெவில் ஃப்ரூட் எனக்கு தான் சொந்தம்ட்டு அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் மாறுவேஷம் போட்டு. அங்கதான் லூஃபி ரெபெக்காவை மீட் பண்ணுவான். அதே மாதிரி ஏகப்பட்ட ஆட்களை மீட் பண்ணுவான். ஸோ அவங்க எல்லாருமே ஃபியூச்சர்ல லூஃபியோட சப்ரேட்ஸா மாறுவாங்க. சூப்பராகவே இருக்கும் அந்த ஆர்க் எல்லாமே. ட்ரெஸ் ரோஸா இருக்குன்னா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டுமே வேற லெவலில் இருக்கும். அஜுருதனையுமே நம்ம லூஃபி இங்கே தான் மீட் பண்ணுவான். இந்த டோர்னமெண்ட்ல லூஃபி பார்ட்டிசிபேட் பண்ணி போயிட்டே இருக்க போச்சுல தான் ஒரு இடத்துல சபோ மீட் பண்ணுவான். நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இந்த இடத்துல சபோ வருவான்ட்டு. ஏன்னா சபோ செத்து போனதா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த இடத்துல தான் சபோவை ரொமாலுக்கு அப்புறம் கொண்டு வந்திருப்பாங்க. லூஃபி சபோவை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே எமோஷன் ஆயிருப்பான். ஏன்னா ஏஸ் போனதுக்கு அப்புறம் ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்திருப்பான் லூஃபி. பட் ஃபைனலி சபோவை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஹாப்பி ஆவான். ஹாப்பியானது மட்டும் இல்லாம அழ ஆரம்பிப்பான். அப்பதான் சபோவுமே என்னால வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிட்டு பட் ஸ்டில் ஏஸோட டெவில் ஃப்ரூட்டை நான் சாப்பிட்டான்ட்டு நம்ம லூஃபி கிட்ட கேட்பான். அதுக்கு லூஃபியுமே ஓகே சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் ஏஸோட டெவில் ஃப்ரூட்டை சபோ சாப்பிடுவான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம லூஃபி டோஃப்ளமிங்க ஃபைட் நடக்கும். ஸோ அந்த ஃபைட்ல லூஃபி ஃபர்ஸ்ட் கியர் 4 யூஸ் பண்ணுவான். இது வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் உண்டு. இதில் கியர் 4 ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அது யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் லூஃபி நார்மலா மாறிடுவான். நார்மலா மாறினதுக்கு அப்புறம் லூஃபியால ஹாக்கி யூஸ் பண்ண முடியாது. இந்த டைம்ல எந்த ஒரு எனிமே இருந்தாலுமே ஈஸியா லூஃபி டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலுமே கியர் 4ல நம்ம லூஃபி பவர்ஃபுல்லா இருப்பான்.
டோ ஃபிளமிங்கோவால ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. இதுக்கு இடப்பட டைம்ல தான் ஃபிளாஷ்பேக் போட்டு காமிச்சிருப்பாங்க. லூஃபி கியர் 4 உருவாக்கி ரேலி கூட ட்ரைனிங் எடுக்கிறத நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம டோ ஃபிளமிங்கோ நல்லாவே அடி வாங்கிட்டு இருப்பான். பட் ஒரு கடத்துக்கு மேல லூஃபியோட கியர் 4 டைம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாருமே லூஃபியை டோ ஃபிளமிங்கோ கிட்ட இருந்து காப்பாத்திட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு கடத்துல லூஃபியுமே திருப்பி கியர் 4 போயிட்டு நம்ம டோ ஃபிளமிங்கோ டிஃபீட் பண்ணுவான். ஸோ ஃபைனலி எல்லாமே நார்மல் ஆகும். இதுக்கப்புறம் தான் லூஃபி கீழே ஏகப்பட்ட சப்ஆர்டினேட்ஸ் வந்திருப்பாங்க. ட்ரெஸ்ராஸா டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஏகப்பட்ட ஆட்கள் லூஃபியை ஒரு லீடரா வச்சு அவங்களே பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபீட்டை உருவாக்கி அவங்கள சப்ஆர்டினேட்ஸா மாத்திப்பாங்க. ஸோ லூஃபிக்கு பிடிக்காது தான், பட் இருந்தாலுமே எல்லாருமே வந்து அவங்களா ஓனாவே பண்ணிப்பாங்க. அண்ட் சேம் டைம் இதுக்கப்புறம் தான் லூஃபியை 5th எம்பரர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ட்ரெஸ்ராஸா விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபுஜிடோரை கூட லூஃபி ஃபைட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஃபைட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலி எல்லாருமே ஜோக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஸ்ட்ராகாட்ஸ் அண்ட் சேம் டைம் லா இவங்க எல்லாருமே ஜோக்கு போக ஆரம்பிப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் லூஃபிக்கு ஓடனை பத்தியும் வானோவை பத்தி தெரிய ஆரம்பிக்கும். வானோ கண்ட்ரியை இப்போதைக்கு கைடோ ரூல் பண்ணிட்டு இருக்கான். அவனை டிஃபீட் பண்ணி தங்களோட கண்ட்ரியை திரும்பி எடுக்கிறதுக்காண்டி மோமோனுஸ்கே கினிமோன் 2 பேருமே லூஃபி கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ அப்பதான் ஒரு புது அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது. நிஞ்சா, பைரட்ஸ், மிங்ஸ், சாமுராய் அலையன்ஸ்ன்ட்டு ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்றாங்க. இந்த இடத்துல தான் ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருக்குமே தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. லாஃப்டில ரீச் பண்ணணும்னா அவங்களுக்கு ரோடு போர்டிகிப்ஸ் தேவைப்படுதுன்ட்டு. மொத்தமா 4 ரோடு போர்டிகிப்ஸ் இருக்கும். அந்த 4 ஒன்னா சேர்த்த மட்டும் தான் லாஃப்டில ரீச் பண்ண முடியும். அதுல 1 ஜோலோ இருக்கும், மற்ற 2 கைடோ கிட்டையும் பிக் பாம் கிட்ட இருக்கும். லாஸ்ட் 1 யாருக்கிட்ட இருக்குன்ட்டு யாருக்குமே தெளிவா தெரியாது. இது எல்லாமே ஸ்ட்ராகர்ஸ்க்கு இப்பதான் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் சேம் டைம் ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே வானோ கண்ட்ரிக்கு போக ஆரம்பிப்பாங்க கைடோ டிஃபீட் பண்றதுக்காண்டி. பட் அதுக்கு முன்னாடி லூஃபியுமே சாஞ்சியை கூப்பிடுறதுக்காண்டி ஹோல் கேக் ஐலண்டுக்கு போயிருப்பான். நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், ட்ரெஸ்ரோஸா ஆர்க் டைம்ல ஸ்ட்ராகர்ஸ் வந்து 2 குரூப்பா பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஒரு குரூப் ஜோக்கு போயிருப்பாங்கன்ட்டு. அந்த குரூப்ல தான் நம்ம சாஞ்சி இருந்திருப்பான். சாஞ்சி இங்க வந்ததுக்கு அப்புறம் பிக் பாம் பைரட்ஸ் எல்லாருமே சாஞ்சியை கூட்டு போயிருப்பாங்க. அது நாமி மூலமா லூஃபிக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் சாஞ்சியை கூப்பிடுறதுக்காண்டி லூஃபியுமே ஹோல் கேக் ஐலண்டுக்கு போவான். அங்கே தான் பிக் பாம் பைரட்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ திரும்பியுமே ஸ்ட்ராகர்ஸ் 2 குரூப்பா பிரிஞ்சு ஒரு குரூப் வந்து ஹோல் கேக் ஐலண்டுக்கு போகுது, இன்னொரு குரூப் வந்து வானோ கண்ட்ரிக்கு போகுது. இப்போ லூஃபியுமே சாஞ்சியை தேடி ஹோல் கேக் ஐலண்டுக்கு போவான். அங்கே தான் ஃபர்ஸ்ட் புட்டினை மீட் பண்ணுவான். ஸோ புட்டின் ஒரு சின்ன ட்ராப் செட் பண்ணிடுவா. அது மூலமா கிராக்கர் கூட நம்ம லூஃபி ஃபைட் பண்ற மாதிரி ஆகும். அந்த ஃபைட்ல தான் லூஃபி ஃபர்ஸ்ட் கியர் 4ல டேங்க்மேன் ஃபார்ம் எடுப்பான். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சாஞ்சியோட ஃபேமிலியை லூஃபி மீட் பண்ற மாதிரி இருக்கும். சாஞ்சியோட ஃபேமிலி, வின்ஸ்பர்க் ஃபேமிலி, அவங்க எல்லாருமே ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்க டைம்ல லூஃபி அங்க வருவான். லூஃபியை பார்த்தா சாஞ்சியுமே வேற லெவலில் அட்டாக் பண்ணுவான். ஸோ பதிலுக்கு லூஃபி ஒரு அடி கூட சாஞ்சி மேலே அடிச்சிருக்க மாட்டான். ஸோ அவனுக்கு தெளிவாக தெரியும், நீ அடிக்கிறல அது எனக்கு எந்த ஒரு இடத்துலையும் வலிக்காது, பட் அது உனக்கு தான் வலிக்கும்ட்டு லூஃபியுமே எல்லா அட்டாக்கையும் வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் சாஞ்சியுமே ஒண்ணுமே சொல்லாம அழுதுட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், டோ ஃபிளமிங்கோவை லூஃபி டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட பவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 400 மில்லியன் பெரிஸ்ல இருந்து 500 மில்லியன் பெரிஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போதைக்கு லூஃபி பிக் பாம் கிட்ட மாட்டிடுவான். ஸோ ஸ்டார்டிங்ல சாஞ்சியை காப்பாற்றதுக்காண்டி தான் ஹோல் கேக் ஐலண்டுக்கு லூஃபி வந்திருப்பான். பட் ஒரு கடத்துக்கு மேல அவன் பிளானுமே சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன்னா ஃபயர் டேங்க் பைரட்ஸை மீட் பண்ணியிருப்பான், அதாவது பேஜோட குரூவை. ஸோ அவங்களோட பிளான் என்னன்னா, அவங்களோட மோட்டிவ் என்னன்னா பிக் பாமை கில் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க ஸ்ட்ராகர்ஸை மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 குரூப்புமே டெம்பரவரியா அலைன்ஸ்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. பேசிக்கா ஹோல் கேக் ஐலண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஒரு செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும். புட்டிங்கும் சாஞ்சிக்கும் வெட்டிங்க பிளான் பண்ணியிருப்பாங்க பிக் மாமும் அதே மாதிரி வின்ஸ்மோக் ஃபேமிலியும். ஸோ அதுக்காண்டி தான் இங்கே செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும். அதை வந்து தடுக்கிறதுக்காண்டியும் பிக் மாமை கில் பண்றதுக்காண்டியும் 2 குரூப்புமே இப்போதைக்கு அலைன்ஸ்குள்ள போக ஆரம்பிப்பாங்க டெம்பரவரியா. இதுக்கு இடப்பட டைம்ல தான் லூஃபி பிக் பாம் பைரட்ஸோட 10,000 சோல்ஜர்ஸ் கூட தனியாக ஃபைட் பண்ணுவான். அண்ட் சேம் டைம் ஜிம்பேயுமே மீட் பண்ணுவான். ஸோ ஃபைனலி அந்த பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியை வந்து தடுக்கிறது மட்டும் இல்லாமல் பிக் பாமை கில் பண்ணுறதுக்காண்டி பிளான் பண்ணுவாங்க. பட் அந்த பிளானுமே சொதப்பிடும். பிக் பாமை கில் பண்ண முடியாது. அதனால என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே இந்த இடத்த விட்டு உயிரோட தப்பிக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் பிளானாக இருக்கணும்ட்டு எல்லாருமே அங்கேருந்து தப்பிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் லூஃபியுமே கட்டாகுரி கூட ஃபைட் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். ஸோ கட்டாகுரி இது வரைக்கும் ஒரு பேட்டில் கூட தோத்ததே கிடையாது. லூஃபி தன்னோட குரூவை காப்பாற்றுறதுக்காண்டி கட்டாகுரி கூட தனியாக ஃபைட் பண்ண போவான். ஸோ அந்த இடத்துல ஜிம்பேயுமே இருப்பான். ஜிம்பேக்கு தெளிவாக தெரியும் கட்டாகுரி எந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஆளுன்ட்டு. பட் இருந்தாலுமே லூஃபி வர்சஸ் கட்டாகுரி நடக்கும். அந்த ஃபைட்டுமே வெடித்தனமா இருக்குன்னே சொல்லலாம். இந்த இடத்துல லூஃபி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் ஸ்ட்ரகிள் ஆவான். ஏன்னா கட்டாகுரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான். இந்த பேட்டில் தான் நம்ம லூஃபியுமே கியர் 4ல ஸ்னேக் மேனை யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஃபைனலி லூஃபி கட்டாகுரி டிஃபீட் பண்ணி ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே ஹோல் கேக் ஐலண்ட் விட்டு தப்பிச்சு போறாங்க. ஸோ இந்த இடத்துல ஜிம்பேயுமே இருப்பான். ஜிம்பே கிட்ட நம்ம லூஃபி கேட்டிருப்பான் என்னோட குரூல ஜாயின் பண்ணிக்கிட்டு. பேசிக்கா ஜிம்பே ஸ்ட்ராகர்ஸ் கூட ஜாயின் பண்றதுக்காண்டி தான் பிக் பாமை பார்க்க வந்திருப்பான். ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே தான் இருந்திருக்கும். பட் அவன் பழைய க்ரூமேட்ஸ் எல்லாருமே ஹோல் கேக் ஐலண்ட்ல மாட்டிப்பாங்க, அதாவது பிக் பாம் பைரட்ஸ் கிட்ட மாட்டிப்பாங்க. ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்காண்டி ஸ்ட்ராகர்ஸ் விட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். போறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான், நீ வானோவை ரீச் பண்றதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா அங்கே வந்து ஜாயின் பண்ணுவேன்ட்டு, நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு வருவேன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே வானோவை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. வானோ ஆர்க்கு ரொம்பவே சூப்பரான ஆர்க்கு. ஏன்னா இந்த ஆர்க்கில் தான் லூஃபி எம்பரரா மாறுவான். அதே மாதிரி அவன் டெவல் ஃப்ரூட்டையும் இங்கே தான் அவைக்கன் பண்ணுவான். இப்போதைக்கு ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே வானோ கண்ட்ரிக்குள்ள போவாங்க. போன கொஞ்ச நேரத்திலேயே லூஃபி செப்பரேட் ஆயிடுவான். செப்பரேட் ஆகி டாமாவை மீட் பண்ணுவான்.
ஸோ அந்த டைம் லூஃபிக்கு பசிக்குமா, அப்போ டாமா தான் சாப்பாடு கொடுப்பா. சாப்பாடு கொடுத்துட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியை குடிப்பா. ஸோ அதனால அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ லூஃபி தான் டாக்டர் கிட்ட கூட்டு போவான், ஒரு டவுனுக்கு போவான். ஸோ அப்படி போக போச்சில் தான் நம்ம ஜோரோவை மீட் பண்ணுவான். அண்ட் சேம் டைம் அங்குள்ள பீப்புளோட நிலைமையை பார்ப்பான். ஸோ கைடோ மூலமா வானோ கண்ட்ரி பீப்புள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்ட்டு ஒரு வழியா லூஃபி டாமாவை காப்பாத்துறான். பட் அந்த டைம் பீஸ்ட் பேரண்ட்ஸ் இருந்த ஆட்கள் வந்து டாமாவை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால டாமாவை காப்பாற்றதுக்காண்டி ஹோல்டம் கூட ஃபைட் பண்ணுவான். ஹோல்டமை டிஃபீட் பண்ணி அங்கிருந்து ஏகப்பட்ட ஃபுட்டை எடுத்துட்டு வருவான். வானோ கண்ட்ரி பீப்புளுக்கு தேவையான ஃபுட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் பீப்புளுக்கு தேவையான ஃபுட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வருவான். ஃபுட்டு மட்டும் இல்லாமல் தண்ணி எடுத்துட்டு வருவான். ஸோ அதனால அந்த டவுனில் உள்ள பீப்புள் எல்லாருமே லூஃபியை பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வமாக பார்ப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே சாப்பிடாம ரொம்ப ஆட்கள் இருந்திருப்பாங்க. ஸோ ஃபைனலி லூஃபி முடிவு பண்ணுறான், நான் இந்த இடத்த விட்டு இந்த கண்ட்ரியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு கண்ட்ரியை உருவாக்கிட்டு தான் போவேன்ட்டு குறிப்பாக டாமா கிட்ட சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் லூஃபி கிடிமான மீட் பண்ணுவான். கிடிமான மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வானோ கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரி, ஓடன் யாரு, ஓடன் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளு, கைடோ எப்படி உள்ள வந்தான்ட்டு எல்லாமே லூஃபிக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இப்படி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்க டைம்ல தான் கைடோ டவுனுக்குள்ள வந்துருவான். அதனால லூஃபியுமே டவுன் பீப்புளை காப்பாற்றுறதுக்காண்டி கைடோவை ஃபேஸ் பண்ண போவான். பட் அந்த டைம் கைடோ தெரியத்தனமா அங்க உள்ள மலையை விடுக்கி வச்சிருவான். ஸோ அதில் தான் ஸ்லாகர்ஸ் எல்லாருமே இருந்திருப்பாங்க. அண்ட் சேம் டைம் டாமாவுமே அங்கே தான் போயிட்டு இருந்திருப்பா. ஸோ அதை பார்த்து லூஃபிக்கு செமையாக கடுப்பாகி கைடோ கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவான். வெறித்தனமாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவான். பட் அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா லூஃபி தோத்துருவான். தோத்துட்டு அவனை பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அங்கே தான் லூஃபி பார்த்தீங்கன்னா கிட்ட மீட் பண்ணுவான். கிட்ட மட்டும் இல்லாமல் ஒரு ஓல்டு மேனை மீட் பண்ணுவான். அவரோட நேம் வந்து யோகரா. அவர் மூலமா லூஃபி ஹாக்கியை இன்னும் கொஞ்சம் சூப்பராக யூஸ் பண்ண கற்றுப்பான். லூஃபி பிரிசனில் இருந்த டைமை யூஸ் பண்ணி மிச்ச எல்லாருமே வார்க்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடப்பட டைம்ல தான் பிக் பாமுமே வானோ கண்ட்ரிக்கு வந்திருப்பா. வானோ கண்ட்ரிக்கு வந்தது மட்டும் இல்லாமல் டேரக்டாக இந்த பிரிசனுக்கு வந்துருவா. ஸோ வந்து லூஃபி கூட ஃபைட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகும். பட் லூஃபி அங்கிருந்து தப்பிச்சு வந்துருவான். ஃபைனலி ஸ்ட்ராகர்ஸாக இருக்கட்டும், நிஞ்சஸாக இருக்கட்டும், மிங்ஸி, அப்புறம் சாம்ரைஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒடிகே சுமக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க கைடோ டிஃபீட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அங்கே ஒரு மிகப்பெரிய வாரே ஸ்டார்ட் ஆக ரெடியாக இருக்கும். அந்த டைம் தான் ஜிம்பேயுமே கரெக்டாக இங்கே வருவான். ஃபைனலி ஜிம்பேயுமே ஸ்ட்ராகர்ஸ் கூட ஜாயின் பண்ணுறான். இப்போ எல்லாருமே ஒடிகே சுமக்குள்ளே போகிறாங்க. லூஃபியுமே கைடோ கூட ஃபைட் பண்ணுறதுக்காண்டி ரெடியாக இருக்கான். பட் இதுக்கு இடப்படுற டைமில் கிட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்க அலையன்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பான் கைடோ டிஃபீட் பண்ணுறதுக்காண்டி. லூஃபி ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருந்தால் நம்ம வார ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, சாம்ரைஸ் தான் வார ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு. சதுபடி சாம்ரைஸ் வார ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வாருமே பயங்கரமாக போகுது. ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே வேற லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் லூஃபியுமே யமட்டோவை மீட் பண்ணுவான். யாமோட்டோ யாருன்னா கைடோவோட பொண்ணு. பட் கைடோவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஸ்ட்ராகர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவான் நம்ம யாமோட்டோ. ஸோ இப்போதைக்கு வாருமே பயங்கரமாக போயிட்டு இருக்குது. லூஃபியுமே கைடோ கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபைட்டு வெறுத்தனமாக இருக்கும். பட் கைடோ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளி. லூஃபியுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருப்பான். பட் இருந்தாலுமே விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டே இருப்பான். ஸோ லூஃபி நிறைய டைம் தோத்து தான் திரும்பி பேட்டில் பண்ணிட்டே இருப்பான். ஸோ ஒரு டைமில் கைடோவே சொல்லுவான், உங்ககிட்ட வின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சான்ஸ் இல்லைன்ட்டு. அதுக்கு லூஃபியுமே நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குன்னு லூஃபி சொல்லியிருப்பான். அது எல்லாமே சம குசும்ஸாக இருக்கும். இப்போதைக்கு லூஃபிக்கும் கைடோ கடையில் வேற லெவலில் ஃபைட் போயிட்டு இருக்கும். அந்த டைம் CP0 இடையில வந்து லூஃபியோட அட்டாக்கை தடுத்துருவாங்க. அது மூலமா கைடோ லூஃபி டிஃபீட் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால கைடோவுமே ரொம்பவே கடுப்பாயிருவான். அந்த CP0 ஏஜென்ட்டை வந்து கொண்டுருவான். இதுக்கப்புறம் கைடோவுமே லூஃபி விட்டுட்டு போயிடுவான். ஏன்னா லூஃபி செத்து போயிட்டான்ட்டு. பட் லூஃபியோட டெவல் ஃபுட் அவைக்கன் ஆகி அவன் திரும்பி வந்துருவான். ஸோ ஃபைனலி கியர் 5 ஃபார்மை நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. பங்கமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு கியர் 5 ஃபார்மில் லூஃபி கைடோ கூட ஃபைட் பண்ணுறான். அந்த ஃபைட் எல்லாமே வெறுத்தனமாக இருக்கும். ஸோ இந்த வாரில் கைடோ மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ பிக் மாமுமே இங்கே ஒரு ப்ராப்ளமாக இருப்பா. ஏன்னா பிக் மாமும் கைடோவும் சேர்ந்து ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதனால பிக் மாமுமே ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருப்பா இந்த வாரில். ஸோ இப்போதைக்கு கைடோவை டிஃபீட் பண்ணணும்னா பிக் மாமை செப்பரேட் பண்ணி கூட்டு போகணும்ட்டு கிட்டும் லாவும் பார்த்தீங்கன்னா பிக் மாமை தனியாக கூட்டு போய் அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம லூஃபி வந்து கைடோ கூட ஃப்ரீயாக ஃபைட் பண்ணுவான். ஃபைனலி கியர் 5 ஃபார்மில் நம்ம லூஃபி கைடோவை டிஃபீட் பண்ணுறான். ஃபைனலி லூஃபியுமே கைடோவை டிஃபீட் பண்ணி வானோ கண்ட்ரி ஃப்ரீ பண்ணியிருப்பான். அண்ட் சேம் டைம் கைடோ கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரோடு போனிகிளிப்ஸ் அண்ட் சேம் டைம் பிக் பாம் கிட்ட இருந்த ரோடு போனிகிளிப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ராகர்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்போதைக்கு அவங்க கிட்ட 3 ரோடு போனிகிளிப்ஸ் இருக்குது. 4வது ஒன்று கண்டுபிடிச்சா மட்டும் போதும், அவங்க லாஃப்ட் ரீச் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி வானோ கண்ட்ரி ஃப்ரீ ஆகிட்டு இப்போ அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வானோ கண்ட்ரி விட்டு கிளம்பும் போஸ்ட்ல லாக் போஸ்ட் 3 டைரக்ஷன் காமிக்கும். ஸோ கிட்டு, லா, ஸ்ட்ராகர்ட் அதாவது லூஃபி இவங்க 3 பேருமே ஒவ்வொரு டைரக்ஷனை சூஸ் பண்ணி ஒவ்வொரு டைரக்ஷனில் போக ஆரம்பிப்பாங்க. லூஃபி போகிறதுக்கு முன்னாடி வானோ கண்ட்ரியை அவனோட ஓன் டெரிட்டரியை மாற்றி விட்டுருப்பான். ஸோ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஹோல் கேக் ஐலண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் லூஃபியோட பவுண்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா பிக் மாமை டிஃபீட் பண்ணதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அவன் பவுண்டியுமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். 1 பில்லியன் அண்ட் 500 மில்லியன் பெருசாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ கைடோவை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் இவனோட பவுண்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 3 பில்லியனாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ ஃபைனலி இவனை பார்த்தீங்கன்னா புது எம்பரராக மாற்றி விட்டுருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இங்கிருந்து எக்கடை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க.
அங்கே தான் லூஃபி வேகா பங்கை மீட் பண்ணுவான். ஸோ வேகா பங்கை இப்போதைக்கு வேர்ல்டு கவர்மெண்ட் கில் பண்ணுறதா பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காண்டி ராப் லூசி அனுப்பியிருப்பாங்க. இதுக்கு இடப்பட டைமில் தான் வேகா பங்குமே கரெக்டாக கண்டுபிடிச்சி ஸோ லூஃபி கிட்டே ஹெல்ப் வைப்பான். என்ன இந்த இடத்த விட்டு கூட்டு போவியான்ட்டு. அதுக்கு லூஃபியுமே ஓகே சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் ராப் லூசி கூட லூஃபி ஃபைட் பண்ணுவான். 1 செகண்ட் திரும்பி ஃபைட் பண்ணுவான். பட் இந்த ஃபைட்டில் லூஃபி ரொம்பவே ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு லூஃபி ஸ்ட்ராங்காக மாறி இருப்பான். இங்கே லூஃபி செரஃபின்ஸ் கூட ஃபைட் பண்ணுவான். இப்போதைக்கு ஸ்ட்ராகர்ஸோட முக்கியமான நோக்கம் என்னன்னா வேகா பங்கை காப்பாற்றி இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் அவங்க ஃபுல் ஃபோர்ஸில் ரெடியாக இருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சாட்டன் வந்துடுவான். 5 எல்டர்ஸில் ஒருத்தனான சாட்டன் வந்துடுவான். அது மட்டும் இல்லாமல் கிசருமே வந்துடுவான். கிசர் கூட ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே கடைசியாக சபோடியில் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம் பயங்கரமாக அடி வாங்கியிருப்பாங்க. பட் இந்த டைம் தெருக்கி விட்டுருப்பாங்கன்னே சொல்லலாம். கிசருவை எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே ஸ்ட்ராங்காக மாறி இருப்பாங்க. கிசர் கூட லூஃபி ஃபைட் பண்ணுவான், சாஞ்சி ஃபைட் பண்ணுவான், அண்ட் சேம் டைம் ஜோரோவே ஃபைட் பண்ணுவான். எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கிசருக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஃபைனலி கிசரோ பார்த்தீங்கன்னா லூஃபி பீட் பண்ணுவான். அண்ட் சேம் டைம் சாட்டனுமே பீட் பண்ணுவான். ஸோ அது மட்டும் இல்லாமல் லூஃபியை தடுக்கிறதுக்காண்டி வேகா பங்கை கில் பண்ணுறதுக்காண்டி 5 எல்டர்ஸுமே உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதனால் 5 எல்டர்ஸ் கூட லூஃபி ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் லூஃபியை காப்பாற்றி கூட்டு போகிறதுக்காண்டி டோரி ப்ரூக்கி இந்த 2 ஜெயின்ஸுமே இங்கே வந்துடுவாங்க. இவங்க 2 பேர்த்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க லிட்டில் கார்டனில். ஸோ லிட்டில் கார்டனில் லூஃபி இவங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். இப்போ இவங்களை காப்பாற்றி கூட்டு போகிறதுக்காண்டி டோரி ப்ரூக்கி எக்கடுக்குள்ள வந்து 5 எல்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணுவாங்க. இந்த ஃபைட்டு எல்லாமே பங்கமாக இருக்குன்னே சொல்லலாம். லூஃபி, டோரி ப்ரூக்கி இவங்க எல்லாருமே 5 எல்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணுவாங்க. பட் 5 எல்டர்ஸுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. என்னதான் அட்டாக் பண்ணாலுமே திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ பேசிக்காக ஒரு இம்மோட்டல் மாதிரி திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருப்பாங்க. லூஃபிக்கு ஒன்றுமே புரியாது. எவ்வளோதான் அட்டாக் பண்ணாலுமே திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்காங்கன்ட்டு அவனுக்கு கன்ஃபியூஷனில் இருப்பான். அண்ட் சேம் டைம் பானியுமே பார்த்தீங்கன்னா சன்கார் நிக்கா ஃபார்ம் எடுத்து லூஃபி, பானி 2 பேருமே சடனாக அட்டாக் பண்ணுவாங்க. அந்த மூவ்மெண்ட் இல்லாமல் பங்கமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் 5 எல்டர்ஸுமே விடவே மாட்டாங்க. எப்படிரா இவங்க எல்லாருமே தப்பிச்சு போவாங்க, உயிரோட தப்பிச்சு போவாங்கன்ட்டு நமக்கே தோண வச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலி லூஃபிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி ஏசியன் ரோபோட் இங்கே வரும். ஏசியன் ரோபோட்டுமே 5 எல்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும். பட் ஏசியன் ரோபோட் ரொம்பவே பழசாக இருக்கும். அதனால அதோட அட்டாக் எல்லாமே அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்காது. பட் அந்த டைம் தான் ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணும், ஜாய்பியோட ஹாக்கியை யூஸ் பண்ணும். அது மூலமாக 5 எல்டர்ஸுமே அவங்க பழைய இடத்துக்கு போயிடுவாங்க. சாட்டன் மட்டும் தான் இங்கே இருப்பான். பட் சாட்டனை டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஃபைனலி ஏசியன் ரோபோட் மூலமாக ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே எக்கெட்டு விட்டு தப்பிச்சு போகிறாங்க. ஸ்ட்ராகர்ஸோட முக்கியமான நோக்கம் என்னன்னா வேகா பங்கை காப்பாற்றணும். ஸோ அதில் அவங்க ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆயிருப்பாங்க. ஸோ வேகா பங்க் இறந்து போயிருப்பான். பட் இருந்தாலுமே அவனோட சேட்டலைட் எல்லாமே உயிரோட தான் இருக்கும். ஒரே ஒரு சேட்டலைட்டை காப்பாற்றினாலே போதும், மிச்ச எல்லா சேட்டலைட்டும் உயிரோட கொண்டு வந்துடலாம். ஸோ அதுபடி ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே நம்ம லிலித்தை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ காப்பாற்றி வெளியே கூட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க மிஷினுமே சக்ஸஸ் ஆயிருக்கும். ஸோ ஃபைனலி இப்போதைக்கு ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே எங்கே போகிறாங்கன்னா எல்பஃபுக்கு போகணுன்ட்டு லூஃபி, ஊசப்பு 2 பேருமே ரொம்ப நாட்கள் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலி அந்த ட்ரீமே அவங்களுக்கு ட்ரூ ஆகுது. ஏன்னா அவங்க எல்லாருமே எல்பஃபை ரீச் பண்ணுறாங்க. பட் எல்பஃபை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 குரூப்பாக அவங்க செப்பரேட் ஆயிடுவாங்க. ஒரு குரூப்பை வந்து ரோடு பிடிச்சிட்டு போயிடுவான், 1000 சன்னியோட தூக்கிட்டு போயிடுவான். ஏன்னா அவங்க போகிறதுக்கு முன்னாடி பார்ட்டி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏகப்பட்ட ஆட்கள் குடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் யாரை தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெளிவாக தெரியாது. ஸோ ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரோடு கிட்ட மாட்டிடும். ஸோ ரோடு யாருன்னா அஜ்ருதனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளு. அஜ்ருதீன் புது ஜெயிண்ட் வாரியர்ஸோட கேப்டன். அவனுக்கு கீழே தான் ரோடு இருக்கான். ஸோ பேசிக்காக ரோடுக்கு ஹியூமன்ஸை பிடிக்கவே செய்யாது. அதனால ஏகப்பட்ட ஹியூமன்ஸை பிடிச்சிட்டு வந்து ஒரு லிவிங் டாலை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்படி தான் ஸ்ட்ராகர்ஸையும் பிடிச்சி வந்திருப்பான். நாமி, ஊசப்பு, ஜோரோ, சாஞ்சி அண்ட் சேம் டைம் லூஃபின்ட்டு இவங்க எல்லாருமே பிடிச்சி வந்திருப்பான். கூட சாப்பருமே இருப்பான். மற்ற எல்லாருமே எல்பஃப் ரீச் பண்ணிடுவாங்க. இவங்க ஆல்ரெடி எல்பஃப்ல தான் இருப்பாங்க. ஸோ ஃபைனலி இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரோடை டிஃபீட் பண்ணி அவங்களுமே எல்பஃப்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. எல்பஃப் வில்லேஜுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் ஸ்ட்ராகர்ஸ் எல்லாருமே திரும்பி ஒன்றா மீட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி அவங்க எல்லாருமே யாரை மீட் பண்ண போகிறாங்கன்னா சாலை. பட் இதுக்கு இடப்பட்ட டைமில் வந்து லூஃபி லோக்கியை மீட் பண்ணியிருப்பான். ஸோ லோக்கி யாருன்னா ஜேன்ஸோட பிரின்ஸு. பட் அவன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே கில் பண்ணியிருப்பான். அதனால அவனை அடைச்சி வச்சிருப்பாங்க. அண்ட் சேம் டைம் ஒரு லெஜெண்டரி டெவில் ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணியிருப்பான். ஒரு கெட்ட ஆள்மா தான் இப்போ வரைக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கெட்ட ஆள்னே சொல்லலாம். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா லூஃபி கிட்ட ஹெல்ப் வைப்பான், என்ன வந்து நீ ரிலீஸ் பண்ணி விடுன்ட்டு. இப்போதைக்கு இவ்வளோ தூரம் தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. நான் லூஃபியோட கம்ப்ளீட் ஜேர்னியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவன் ஸ்டார்டிங் டைம்ல இருந்து எல்பஃப் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கான், அவன் பவுண்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ட்டு எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 50 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ வந்துட்டு. இது ஒரு லாங் வீடியோ தான், லாங்காக போயிட்டுனே சொல்லலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெருசாக வரும்ட்டு. இவ்வளோ தூரம் யாரெல்லாம் வெயிட் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்ட்டு கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட்டுங்க. அண்ட் சேம் டைம் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலுமே கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட்டுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.